கூட்டங்கள் அவரை துதிக்கிறது, ஆசாரியர்கள் அவரை துதிக்கிறார்கள், மூப்பர்கள் அவரை துதிக்கிறாங்க. ஆனாலும் மண்ணான நம்மளுடைய துதிகளிலே பிரியப்படுகிற தேவன், மண்ணான நம்மளுடைய துதிகளிலே பிரியப்படுகிற தேவனப்பா நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தினீரே உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை குடும்பத்தை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ராஜா. இயேசப்பா, எங்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்தீரே உமக்கு நன்றி ராஜா. அனுதினமும் எங்களை போஷித்தீரே உமக்கு நன்றி அப்பா. அடைக்கலா குருவிகளை போஷிக்கிறவர், தகைகளா குருவிகளை போஷிக்கிறவர் அப்பா. காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர் நீரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா நீர் மகிமைப்படுவீராக. இயேசு ராஜா நீர் மகிமைப்படுவீராக. உங்க நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமேலும் அப்பா, இனிமேலும் எங்களை நடத்த நீர் வல்லவர் ராஜா. இனிமேலும் எங்களை நடத்த நீர் வல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2026 தகப்பனே இசப்பா, அரை ஆண்டுகளை நாங்கள் கடக்கும்படியாக 6 மாதங்கள் அதிசயமாய் எத்தனை யோர்தான் வந்திருக்கலாம், எத்தனை செங்கடல் எங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம், எத்தனை எரிகோ கோட்டைகள் வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் தகர்த்து எங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தின உம்முடைய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவரப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமை நிறைந்தவரே நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்கப்பா, நீர் வாழ்கப்பா, நீர் வாழ்கப்பா. உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்றும் உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்றும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும். ஒரு விஷய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஆமென் அப்பா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் துதிக்கிறோம், என்றென்றும் துதிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரத்திற்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரரப்பா. இந்த 5 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி இந்த 6வது மாதத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தின இந்த கிருபையுள்ள கரங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக தகப்பனே. இந்த மாதத்தை கத்த நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பதாக செல்வதாக தகப்பனே. உம்முடைய மகிமை எங்களுக்கு முன்பதாக போகட்டப்பா. இசப்பா, அன்றைக்கு மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பதாக போன அதே ஆவியானவர் எங்களுக்கு முன்பதாக இந்த மாதத்தில் நீர் போவீராகப்பா. சித்தம்படி செய்ய நடத்துவீராக தகப்பனே. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. கத்த தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. உள்ளத்தினால் ஒரு புதிய சாப்டர், ஒரு புதிய பாடலை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 2026 6 மாதங்கள், இந்த 6 மாதங்கள் வரைக்கும் அற்புதமாய் நம்மை நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தினால் தேவ நாமத்தை மகிமை செலுத்துவோம்.
எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா. உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. இவ்வுலக பாடு என்னை இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. 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 நன்றி அப்பா. ஒரு புதிய துவக்கத்தை தகப்பனே இந்த கல்வி ஆண்டுல ஒரு புதிய துவக்கத்தை எங்கள் வாழ்க்கையில நீ
தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு புதிய பாடலை சங்கீதக்காரன் சொல்றது போல ஏசப்பா, இதுவரை இருந்த துன்பத்தை மாற்றி ஒரு புதிய நாவை, ஒரு புதிய பாடலை, ஒரு புதிய சாப்டரை எங்க வாழ்க்கையில ஆரம்பித்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வுலக பாடு எங்களை என்ன செய்திடும் அப்பா, இவ்வுலக பாடு எங்களை என்ன செய்திடும்? எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள் நேர்ந்தாலும் உம்மை காண காத்திருக்கிறப்பா. உமக்கு நேராக வாழ இந்த மாதத்துல, வருகிற மாதத்துல, வருகிற 6 மாதமும் உமக்காக வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மை நோக்கி வாழ, உம்மையே நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்க கிருபை பாராட்டுவீராகப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களை நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துவீராக. எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்க தகப்பனே. எங்களை நீர் நடத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மகிமை, உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்படட்டும். உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்படட்டும். ஒரு புதிய மாதத்தை, ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் தகப்பனே. இந்த 5 மாதங்கள் அற்புதமாய் நடத்தின அந்த தேவனை உள்ளத்தினாடு அந்த கரங்களை வைத்து ஸ்தோத்திரிக்கலாமா? உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 6வது மாதத்தில் நம்மை நடத்த போறதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதம் முழுமையும் எங்களை ஆட்கொள்ளுங்க. இந்த சப்பா மீதம் இருக்கிற மாதம் முழுமையும் எங்களை தகப்பனே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை வழி நடத்துவீராக. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. சபை அறிவிப்புகள். இந்த வாரத்தில் நடைபெறுகிற எல்லா ஆராதனைகளும் மதிய நேரத்தில் நடைபெறும். புதன்கிழமை நமக்கு பெண்களுக்கான ஆராதனை இருக்கிறது. சகோதரிகள், பெண்கள் நீங்கள் எல்லாரும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் நமக்கு ஆண்கள் கூடுகை நடைபெறுகிறது. ஆண்கள் சகோதரர்கள் நீங்கள் எல்லாரும் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த சனிக்கிழமை நமக்கு மாதத்தின் முதலாம் சனிக்கிழமையாக இருக்கிறபடினால் விசேஷித்த ஊழியர் கூடுகை நம்மளுடைய சபையில் நடைபெறும். ஊழியம் செய்கிற எல்லாரும் நீங்கள் அந்த கட்டாயமாக அந்த ஊழியர் கூட நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அந்த மாதத்தை ஜபத்தோடு கூட ஆண்டவருடைய ஆலோசனையும் கூட நம்முடைய ஊழியத்தை இன்னும் ஸ்திரப்படுத்த, இன்னும் நாம் அதிகமாய் அவருக்காக ஊழியம் செய்யும்படியாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் அந்த ஊழியர் கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் தேதி நம்மளுடைய பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்காக அநேக தேவைகள், அநேக காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்மளுடைய குடும்பங்களையும் எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போன ஃபீஸ் தேவைகள், அநேக காரியங்கள் இருக்கிறது. தேவன் எல்லா காரியங்களையும் இந்த மாதத்தில் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதே போல் இன்றைக்கு நமக்கு மாலையில் பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கும். நம்மளுடைய சபையிலும் சந்தோஷபுரத்தில் இன்றைக்கு பைபிள் காலேஜ் நம்மளுடைய சபையில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை இன்னும் அதிகமாக அறிய விரும்புகிறவர்கள் நம்முடைய சபையில் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய கட்டணம் தான். நீங்கள் அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக, இன்னும் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் நம்மளுடைய பைபிள் காலேஜ் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக, யாரெல்லாம் வர விருப்பம் தெரிவிக்கிறீர்களோ நீங்கள் பிரகாஷ் தேவ பாஸ்டரை நீங்கள் அணுகும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவநாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துவிட்டு நாம் காணிக்கைகளை செலுத்திவிட்டு அடுத்த பகுதி. சரி, ஓகே. ஒரே நிமிஷம். சாட்சி இருந்தால், அதாவது நீங்கள் யாராவது சாட்சி சொல்ல விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் இப்பொழுது சாட்சி சொல்லலாம். சாட்சி இருக்கா? 2 பேர் இருக்கிறோம். பாதி 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு இடம் வாங்க நாங்கள் திட்டம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அநேக இடங்கள் சுற்றணும், யாரெல்லாம் சொல்கிற இடத்துக்குலாம் நாங்கள் போனோம். எதுவுமே எங்களுக்கு சரியா அமையல. ஆனாலும் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம். இந்த வருஷம் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுறேன். எங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி நாங்கள் போகிற இடம்லாம் கஷ்டப்பட்டு வருகிற சுவாமி, எங்களுக்கு எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் இடத்த வாங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம். பிரதர்
விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஒன்றுமே முடியல. ஆனாலும் அந்த திங்கட்கிழமை முழுதும் எனக்கு ரொம்ப மன போராட்டமாக இருக்குது. ஆண்டவரே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நாங்கள் என்ன பண்ணுவோம், நாளைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தானியல் புஸ்தகத்தை படிக்கும் போது ஆண்டவர் அந்த உண்மையாகவே 10ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் எனக்கு அது சார்ந்த ஒரு 4:30 மணி இருக்கும். இதோட வார்த்தை எனக்கு கேட்டது, திடன்கொள் சமாதானத்துக்குன்னு. எனக்கு ரொம்ப நம்பிக்கையான வார்த்தையாக இருந்தது. நான் அதை படிச்சுட்டு பஸ்ஸில் வரும்போது கூட எனக்குள்ளவே ஒரு இதுவாக இருக்குது. திடன் இருக்குது, ஆனாலும் ஒரு பக்கம் பயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு வசனம் போட்டுருக்கு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்க. அந்த வசனம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுங்க. அது 2வதாக என் வாழ்க்கையில் செயல்பட்டது. என் பிள்ளையோட படிப்பு காரியத்தில் அப்படித்தான். நான் இந்த கல்யாணி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப திக்கட்டு நான் என் பிள்ளை அழுது நின்றோம் அந்த இடத்துல. வேணாம்மா, நான் அடுத்த வருஷம் படிக்கிறேன் அப்படின்னா, இல்லை நீ படிப்பு இந்த விஷயம் சொல்லும் போது அந்த ஆட்டோவில் இந்த வார்த்தை போச்சு. எனக்கு அந்த வார்த்தை அதை படித்து கொஞ்சம் நிமிஷமே எனக்கு ஒரு ஃபோன் வந்து பைசா ரெடி பண்ணேன். அதே மாதிரி இந்த பஸ்ஸில் இந்த வார்த்தையை படிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். எனக்கு மத்தியானமே எனக்கு ஒருத்தர் நீங்கள் போங்க, நான் பார்க்கலாம் அப்படின்னாங்க. கர்த்தர் சாயந்தரமே அந்த காசுக்கு ரெடி பண்ணார். மீதி காசு காலையில் ரொம்ப ஒரு 18,000 ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அந்த ஜாப் பண்ண எனக்கு ஆளுநருக்கும் ஒன்றுமே புரியல. ஒரு 9:30 மணிக்கு அந்த காசையும் ஆண்டவர் கொடுத்து செய்த கர்த்தருக்கு நன்றி. ஆனால் நான் ஒரு ஜாப் பண்ண ஏசப்பா எல்லாத்துலையும் குறைவாக தான் போகிறேன். ஆனால் நான் வரும்போது மீது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாப் பண்ணோம். கர்த்தர் எடுக்கிறதான கிருபில் என்னை மீதும் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்த கர்த்தருக்கு நன்றி. அன்னைக்கு தினத்தில் சாப்பாடு போட்டது கூட காசு இல்லை, அதுக்கு ஜோம் பண்ண ஏசப்பா குறைவில்லாதபடி எனக்கு நிறைவை கொடுங்க சுவாமி அப்படின்னு. கர்த்தர் உண்மையாகவே தெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒரு வார்த்தை ஒரு நாள் மட்டும் பெருமையாக திருமணமில்லை. நேற்று தினத்திலும் இந்த சாப்பாடு போடுற விஷயத்தில் அந்த உதவி செய்து எங்களை மீதும் எடுக்க செய்தார். கர்த்தர் நன்றி செலுத்துகிற. இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தை தான் ஆண்டவர் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இந்த வீட்டையே இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் விசுவாசிக்கிறேன். அதுக்காக நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சின்ன பிள்ளை கூட இந்த வருஷத்தில் வரேன்னு சொல்லியிருக்கிறான். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு எத்தனை கஷ்டம் அந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் நம்ம சபையிலும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், நம்ம சபையிலும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். உண்மையாக என் பிள்ளைய பாதுகாத்து வர்றாங்க. திடீர்னு வீட்டுக்கார அந்த நியூஸ் கண்டுட்டு எனக்கு பயம் காட்டுவார். ஆனாலும் அந்த பாதுகாத்து வர்றாரு. கருத்துக்கு நான் நன்றி செலுத்துறோம், கொடி செலுத்துகிறோம். அடுத்தது போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நம்மளை ஒரு இதுவாக வைக்கிறது நம்ம போதகர் தான். ஒரு எப்போ ஜெபம் பண்ணாலும் நம்மளுக்கு எப்படி சொல்லுவாருன்னா, நீங்கள் வீட்டு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும் இப்படின்ற ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வருதுனால தான் நம்ம உண்மையாக எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்கிற. நேற்று கூட சொன்னார் ஒரு வார்த்தை, எல்லாரும் இது கூட அது வாங்கிட்டா இது வாங்கிட்டான்னு போதகர். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இது வேணும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவார். அப்புறம் வாயின் வாக்கின்படி நம்மளை ஆசீர்வாதத்தை கற்றுக்க நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பார். தட்டலாம். வேற சாட்சி இருக்கா? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்ன ஒரு சாட்சியான்றதுக்காக நான் கொடான கோடி ஸ்தோத்திரம். போன 2ஆம் மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கி என்னை ரொம்ப முடியாமல் நான் ஆகிட்டேன். அன்றைக்கி எங்கள் பொண்ணு இட்டுட்டு போய் என்னை ஓமந்தூரில் சேர்த்தா 700 சுகர் ஆகிடுச்சு. 700 சுகரையும் கம்மி பண்ணி 10 நாள் வச்சுருந்தேன். என்னை கண் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு அமிச்சாங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு அமிச்சோம். அந்த நேரம் அந்த திருப்பி கண் செப்டிக் ஆகி போச்சு. கண் செப்டிக் ஆனால் அங்கே நான் போனதுக்கு, ஏம்மா இங்கே நாங்கள் உன்னை பார்க்க மாட்டோன்னு உடனே என்னை கண் ஆஸ்பத்திரிக்கு அமுச்சிட்டாங்க, எக்மோருக்கு. அங்கே போன உடனே ஒரு ஊசி 15,000 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்கிட்ட 15,000 ரூபாய் இல்லை. சரி கார்டு அம்மா காப்பீடு தந்தால் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்கிட்ட இல்லை, நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேம்மா, இந்த உன் கார்டு அந்த கார்டு செல்லாதுமா, இதுதான் செல்லனாங்க. எல்லோரையும் நிற்க வச்சு போட்டோ எடுப்பாங்க. நான் தலை குடிஞ்சு நிற்பேன். ஏசப்பா கிட்ட வந்து நான் வேணேன், ஆண்டவரே எனக்கு 15,000 எனக்கு கேட்குறாங்கப்பா, என்கிட்ட 15 பைசா கூட கிடையாதுன்னு அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். அவர் எனக்கு சாட்சியை கேட்டு எனக்கு 4 ஊசி ஃப்ரீயாகவே போட்டு என்னை அனுப்பிச்சாங்க. போன மாதம் கூட நான் போய் ஆஸ்பத்திரியில் தான் போய் ஒரு
1 வாரம் இருந்தேன். என் 2ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்காக நான் சுற்றின்னு இருக்கிறேன். இந்த சாட்சியை ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். எனக்கு அது மட்டும் இல்லை, என் கால் ரொம்ப பயமாக இருக்குது. என் காலை நினச்சா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கால் ரொம்ப வீக்கமாக இருக்குது. கால் என்ன ஆகுமோ தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போனால் முதுகில் இருக்கிற சதியை எடுத்து போடணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கூடான கொடி சோத்திரம் இருக்கு. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனை நீர் ஏற்படுத்தின இந்த 2 சாட்சிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இன்றைக்கும் உயிருள்ள தேவன், நீர் இன்றைக்கும் ஜீவிக்கின்ற தேவனப்பா. இசப்பா மில்லாமா சொன்ன இசப்பா சாட்சிக்காக ஜெபிக்கிறோம். இசப்பா நீர் ஏற்படுத்தின அந்த நல்ல நிலத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அங்கே தகப்பனே இசப்பா நீர் அவங்களுக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்திற்காக இசப்பா ஒரு அர்வனாவின் களமாக அதை மாற்றுவீராக தகப்பனே. உம்முடைய பிரசனம் இருக்கிற இடமாக அதை மாற்றுவீராக இசப்பா. அதற்கான பண தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி தகப்பனே. இன்னும் அதை கட்டி எழுப்ப கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. உம்முடைய நாமத்தினால தகப்பனே அங்கே அதிக ஊழியங்கள், அதே போல தகப்பனே அங்கு அதிக காரியங்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையான காரியங்கள் நடக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. அந்த குடும்பத்தை கர்த்தர் நீர் இன்னும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இசப்பா ரங்கநாயகி ஆண்டி சொன்ன இசப்பா அவங்க அம்மா சொன்ன அந்த சாட்சிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிற தேவனப்பா. ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடுது உனக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் அப்பா. நீங்க இசப்பா நீர் அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் தகப்பனே அந்த காரியங்களை அந்த இசப்பா அந்த வியாதியில் ஒரு விடுதலை தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட தகப்பனே இந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக. பலத்தின் ஆவியை தாங்கப்பா, பலத்தினால் இடைக்கட்டுங்கப்பா. மருத்துவரின் அறிக்கையை மாற்றி அமைக்கிற தேவன் நீங்கப்பா. அந்த கால்களில் இருக்கிற எந்த வலியோ பலவீனமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அது ஒன்றுமே இல்லாமல் போகட்டும் தகப்பனே. இனிமேலும் அதனுடைய பாதிப்பு அந்த இருந்த தடமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் தேவ ஆவியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தனை தருவீராக. இப்படியாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தில் தகப்பனே இசப்பா யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தகப்பனை மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன சொல்ல போறாங்களோ மனதை பதைக்க வைக்கிறத அந்த சூழ்நிலையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக, அற்புதமாய் மாற்றுவீராக. வியாதியில் ஒரு விடுதலை தருவீராக. விடுதலையின் தேவன் நீங்கப்பா இசப்பா. பலவீனப்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நீர் நீங்களாக்கி போடுவீராக. பலத்தினால் இடை கட்டுங்க, பலத்தினால் இடை கட்டுங்கப்பா. யாருக்கும் வியாதி வரக்கூடாது, யாருக்கும் தகப்பனே இசப்பா பலவீனம் வரக்கூடாது தகப்பனே. கர்த்தர் இந்த மாதம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக இசப்பா. இந்த மாதத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபை மூலமாய் நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கிளை சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே இசப்பா. பாலாஜி நகர், சந்தோஷபுரம், வேளச்சேரி தகப்பனே, மெக்காபுரம் தகப்பனே, இது போன்று நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களை தேவ கரம் கூட இருப்பதாக. கர்த்தர் தேவ ஆவியானவங்க ஊழியம் செய்கிற ஊழியர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. விசேஷ விதமாய் இந்த 4ஆம் தேதி எங்களுடைய பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க இருக்கிறதப்பா. அதற்கு தேவையான எல்லா தேவைகளை டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற இசப்பா உதவி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வருகிற இசப்பா சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே இசப்பா. ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு தெய்வீக தகப்பனே, ஒரு தெய்வீக தொடுதல் எல்லா பிள்ளைகளும் கிடைக்கட்டும் தகப்பனே. அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படணும். அந்த ஞானத்தை இசப்பா அந்த மக்களுக்கு கர்த்தர் நீர் தருவீராக தகப்பனே இசப்பா. பார்க்கும் பொழுது தேசங்களை பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளைங்க கிட்ட அதிகமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சபையை சார்ந்த எங்களுடைய ஃபேமிலிஸில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கும் காலேஜில் போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த விதமான தகப்பனே உம்முடைய பரிசுத்த நடத்துதற்குள்ளாக எப்படி ஒரு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தார்களோ அப்படிப்பட்ட வாலிபர்களாக எங்கள் வாலிபர்கள் இருக்கட்டும். அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை ஒரு சாமுவேலை போல மாற்றுங்க, ஒரு தாவீதை போல மாற்றுங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே உமக்காக வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக இசப்பா. இந்த அகாடமிக்ஸ் இயரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் படிக்கிறார்களோ, யாரெல்லாம் தகப்பனே இசப்பா இந்த உலக பிரகாரமான காரியங்களை தகப்பனே அந்த படிப்பில் இருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வேதாகம கல்லூரிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே இசப்பா. அந்த வேதாகம கல்லூரி இசப்பா இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறது. விசேஷ விதமாய் தகப்பனே அதற்கு நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற மாணவர்களுக்காக ஸ்தோத்திரம் இசப்பா. அதில் இசப்பா நடத்துகிற எல்லா டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் அதிகமாய் உம்முடைய காரியங்களை தெரிந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. அந்த வேதாகம கல்லூரியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய இந்தி வேதாகம கல்லூரிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ இந்தி பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஊழியம் எப்படி போகும்? எத்தனையோ இந்தி பேசுகிற மக்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கிறாங்க, இங்கே பீச்சில் இருக்கிறாங்க.
எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி ஊழியம் செய்கிறது? இந்தி பேசக்கூடிய ஊழியக்காரர்களை எழுப்புங்கப்பா. அது ஏசப்பா, அதை போதிக்கக்கூடிய நல்ல டீச்சர்ஸ் எங்களுக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் நீர் கொண்டு வந்து தருவீராக. அந்த வேதாகம கல்லூரியில் இந்தி பேசக்கூடிய ஊழியர்களை கர்த்தர் நீர் தருவீராகப்பா. இந்திய தேசம் ரட்சிக்கப்படட்டும். அப்பேற்பட்டவர்களா இந்திய தேசம் ரட்சிக்கப்பட்ட தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலை கர்த்தர் நீர் மாற்றி அற்புதமான ஒரு காரியத்தை, ஒரு எழுப்புதலை கர்த்தர் நீர் தருவீராக தகப்பனே. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான தகப்பனை குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவனீர் மாற்றி போடுவீராக. ஒரு தெய்வீக எழுப்புதல், ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அப்படி திருக்கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே. இசப்பா, எங்கள் தமிழ்நாட்டுக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஆவிகளும் வாய்க்காதே போகட்டும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதை முன்னின்று நடத்துகிற எங்கள் போதகரை ஆசீர்வதிங்க. அவருக்கு தேவையான பலனை தருவீராக. இந்த மாதத்தில் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தினால் நிரப்புவீராக தகப்பனே. என்னுடைய போதகர் அம்மாக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. உச்சம் தள்ளந்து உள்ளம் கால் வரைக்கும் தேவ ஆவியானவருடைய பரிசுத்த தொடுதல் இருக்கிற தகப்பனே. இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்ட்ரியா மோசஸை ஆசீர்வதிங்க. அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இசப்பா, ஆலிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க. அங்கேயே அவனுக்கு தேவையான பாதுகாப்பை தருவீராக. தேவ நடத்துதல் மகனோடு கூட இருக்கட்டப்பா. இசப்பா, சுபாஷ் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, டெல்லியில் இருக்கிறாங்க. அந்த படிப்பின் காலங்களில் தேவ ஆவியானவருடைய நடத்துதல் மகளோடு கூட இருக்கட்டும். நீர் அவளை பாதுகாத்துக் கொள்வீராக. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த மாதம் தகப்பனே, எப்படி இந்த காரியத்தை நான் முடிக்கப் போகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுடைய எல்லாருடைய காரியங்களை கர்த்தர் நீர் ஜெயமாய் மாற்றுவீராக. ஜெயத்தை தருகிற தேவன் நீங்கப்பா. இசப்பா, இந்த மாதத்தில் எல்லாருக்கும் ஒரு நல்ல இசப்பா, நல்ல காரியங்கள் நடக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட நாங்கள் உமக்கென்று கொண்டு வந்திருக்கிற எங்கள் காணிக்கைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இசப்பா, அவளுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உண்மையாய் உமக்காக கொடுக்கிறார்களோ அவர் எல்லாரையும் 100 மடங்கு கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நினைப்பதற்கும் இசப்பா வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நீங்கப்பா. நீர் அற்புதமா இந்த காரியத்தை நீ செய்ய போறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த காணிக்கை பகுதியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தர் கொண்டு வந்த காணிக்கை செலுத்தலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாற்றிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாற்றிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரன்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரன்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீதியான காரியங்கள் போதகர் வந்து நடத்துவார்கள். Praise the Lord. Praise the Hallelujah. Lord. Hallelujah. 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 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். 1 Samuel chapter 12 verse 1 சாமுவேல் 12:16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let the name of the Lord be glorified. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். In this June month, the first day, God is giving a challengeful verse. நேற்றைக்கு மாலையில் ஆண்டவர் பேசின வார்த்தை, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் என்று. Yesterday the Lord has spoke to us. He told us, today you prepare yourself, today you consecrate yourself, tomorrow the Lord will do amazing thing among you. நேற்றைக்கு சாயங்காலம் ஆராதனையில் யாரெல்லாம் வந்து நீங்கள் கை தூக்க பார்க்கலாம். How many of you came in the evening கர்த்தருக்கு worship? ஸ்தோத்திரம். Hallelujah. ஆகவே ஆண்டவர் சொன்னார் மிக தெளிவாக, The Lord spoke very இன்றைக்கு clearly. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நாளைக்கு அற்புதங்களை செய்வேன். Today consecrate yourself, tomorrow I will do amazing things among you. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், Today the Lord says to you, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். see the Lord which is going to do in front of your eyes. கர்த்தர் செய்கிற மகத்தான காரியங்களை நீங்கள் நின்று பாருங்கள். You stand and see what the Lord is doing for you. இன்றைய கால வேளையில் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசுகிறார். Through this word the Lord is speaking to us. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஜனங்கள் கலகம் பண்ணி தேவ சித்தத்துக்கு முரண்பட்டு நின்றார்கள் என்று முந்தின வசனம் சொல்கிறது. Previous verse it says people gathered together and rebelled and stand against the word of God. தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது பல நேரங்களில் ஆண்டவரை பற்றி முறுமுறுக்கிறதும் அவரை பின்பற்றாமல் போவதும் சாதாரண சகஜமான காரியமாக இருந்தது. It is a very normal thing when the difficulties come in the people's life, they stand against God and they murmur against God. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற காரியம், Today நம்மேல் இரக்கமாக இறங்கி ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். Today the Lord is mercifully is giving a word to us. அது நீங்கள் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். Now what the Lord is going to do in front of your eyes, you stand and இந்த see நாள் that. அற்புதத்தை காணும் நாள். Today is the day to see the miracle. இந்த நாளிலே நாம் பூர்ணமாக தேவ வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது இந்த நாளிலிருந்து ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். When we completely surrender our life to God, from today onwards God is going to do miracles in our life. ஒரு வார காலமாக இதே காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசிக் கொண்டு வருகிறார். The same thing for the past 1 week the Lord has been speaking to my heart. ஒரு அற்புதம் நடக்க போகிறது. One miracle is going to happen. நீங்கள் அதிசயங்களை காண போறீர்கள். You're going to see amazing things. வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போன மக்கள் அநேகர் தங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை காண போறார்கள். People, those who lost their faith in their life, they also going to see amazing thing in their life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். We need to surrender our life to do great things for God. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வதற்கு நாம் தயார் நிலையில இருக்க வேண்டும். We need to be prepared for God to do miracles in our life.
யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது. In the book of Exodus, there is an incident in chapter 14. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாரோ வாசிங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இங்கே ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக சொல்லுற காரியம், Here, God says something very clearly. நீங்கள் பயப்படாதீர்கள், Do not be afraid. நீங்கள் பயப்படாதீங்கள். Do not be afraid. இன்றைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று சொன்னால், நேற்றைக்கு சாயங்காலத்தில் பாஸ்டர் பேசும்போது சொன்னார்கள், இந்த ஜூன் மாதம் எல்லாருக்கும் கடினமான ஒரு மாதம் என்று சொல்லி. And Pastor I yesterday told that this June month is going to be a very difficult days for in our life. பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஏராளமான பணத்தை உண்டாக்க வேண்டும். And for our children education, we need to gather so much of money. ஏராளமான கொடுக்கல் வாங்கல்கள் இந்த மாதத்தில் நடைபெற வேண்டும். In this month, so many giving and taking should take place. இதை குறித்து நீங்கள் பயப்படுகிற நிலையை ஆவியானவர் காண்கிறார். And the Holy Spirit is watching. Concern this, you people are afraid. இது மாத்திரமல்ல, உங்கள் மனுதின வாழ்க்கை பாதையில் இருக்கிற நெருக்கங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நடக்காதனால இந்த மாதத்தில் என்ன நடக்குமோ, எப்படி நான் காரியங்களை செய்வேனோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். And you may be expecting something, and you may be expecting something to happen in your life, and it's not happening, so you may be have a little bit of afraid of those things. ஆகவே இந்த 1ஆம் தேதி காலையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம், முதலாவது பயப்படாதீங்கள். So in this first day of this month, what the word of God is telling to you, first of all, do not be afraid. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Stand firm and see the deliverance the Lord is going to bring you today. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். The Egyptian you see today, you will never see again. இங்கே நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு எதிர்த்து செயல்படும் சக்திகளை ஆண்டவர் முறியடிக்கிறார். What we see here, the things which is coming against you, everything the Lord is defeating. சில நேரங்களிலே உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் உங்களை விட சக்தி வாய்ந்தவளாக இருக்கலாம். Sometimes the people coming against you, they may be more powerful than you. அவர்கள் உங்களை விட அறிவாளிகளாக இருக்கலாம். They may be more wise than you. உங்களை விட பலசாலிகளாக They இருக்கலாம். may be more powerful than you. கோலியாத்தை போல உங்களுக்கு எதிர்த்து நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். They may be standing like Goliath, and they may be scaring you. நீங்கள் தாவீதை போல ஒரு சின்ன பையனாக நின்று அவனோடு யுத்தம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கலாம். You may be standing like David, like a small boy. You are compelled to fight against. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கலாம். In your working place, such an opposition may be there. குடும்பத்திலேயே உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். Even in your family, there may be opposition. சமுதாயத்திலே எதிர்ப்புகள் Even இருக்கலாம். in your community, there may be an opposition. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கலாம். Maybe in your personal life, there may be a struggle. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்கள். Today, the Lord says to you, do not be afraid. உங்களுக்கு முன்னாலே எதிர்த்து நிற்கிற எதிர்வினையாற்றும் சக்திகளை நீங்கள் இனி காண மாட்டீர்கள். Today, the things coming against you will not see no more. ஆகவேதான் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்கு முன்னதாக நாம் யார் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Before receiving this message, we need to understand who we are. நாம் மனம் திரும்பாத பாவிகளாக இல்லை. We are not sinners who have not repented. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். We are saved people. நீங்கள் எப்பொழுது ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்குள்ளாக வந்து விட்டீர்களோ, அன்றைக்கே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள். When you know the Lord Jesus Christ and we come to him, on that day onwards you become the child of God. அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் பாத்திரராக அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாறுகிறீர்கள். You become worthy to receive all the blessings which he have for you. ஆகவே பிச்சைக்காரன் போல போய் கெஞ்ச வேண்டியது அவசியம் இல்லை. So no need to go like a beggar and keep begging. ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறதை நாம் பயன்படுத்த வேண்டும். And whatever the Lord has earned for us, we need to use those things. அந்த உரிமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். We need to use our rights. தகப்பனுடைய இரண்டாவது மகன் கெட்டுப்போனவனாக போய்விட்டான். Father's second son went as a lost son. அவன் அழிவுக்கு நேராக சென்று தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அழித்து போட்டான். And he went in the way of the lostness, and he lost all his property. திரும்ப வந்த வேளையிலே அவன் இழந்து போன எல்லா அதிகாரத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். And when he come back, whatever he lost, he gained again. தகப்பனாரை விட்டு தூரமாக இருக்கும்போது அவன் அதிகாரத்தை இழந்திருந்தான். When he was away from the father, he lost all the rights. ஆனால்
தகப்பனிடத்தில் வந்த வேளையில் எல்லா அதிகாரத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளமாக தகப்பன் தன்னுடைய அதிகார மோதிரத்தை அவன் கையில போட்டான். But when he come back, he received all the authority by showing that he put the authority ring in his fingers. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதை உலகம் காணும்படியாக அங்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்தினார். To celebrate this, to show to the world, there was a big celebration happened on that day. அது முதல் தகப்பனுடைய எல்லா விதமான சொத்துக்கும் அவன் பாத்தியவானாக மாறினான். From then on, he became a rightful son to all the father's wealth. அதற்கப்புறம் அவன் பாவம் செய்யவில்லை. Again, he did not commit any sin. அதற்கப்புறம் அவன் குற்றவாளியாக தீர்க்கப்படவில்லை. Again, he was not condemned for anything. நாமும் அப்படித்தான். We are also like that ஒரு only. காலத்திலே நாம் ஆண்டவருக்கு புறம்பே வாழ்ந்து கொண்டிருந்தோம். We were living our life against God. ஆண்டவரை அறியும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். Holy Spirit helped us to know our God. நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தார். The Holy Spirit have come in our அந்த life. பரிசுத்த ஆவியானவர் வந்ததனாலே நாம் மாறிவிட்டோம். Because of that Holy Spirit coming, our life has been changed. நமக்கு ஒரு தெய்வ பயத்தை ஆண்டவர் கொடுத்தார். God given a God fear in our life. ஏதோ சில நேரங்களில் சில தவறுகள் ஏற்பட்டாலும் அதை சரிப்படுத்தும்படியாக தெய்வ பயத்தை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். Sometimes there are some mistakes absent. To make it right, God has given a God's fear in our life. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், In this morning, the Lord says to நீங்கள் us, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். you are the child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக You இருக்கிறீர்கள். are a child of God. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக You இருக்கிறீர்கள். are the rightful child of God. அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு தான் சொந்தம். His all blessings belongs to you alone. நீங்கள் நம்பிக்கையோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். You should receive it by faith. உறுதியாய் பெற்றுக்கொள்ள You வேண்டும். should receive it steadily. நான் வேதத்தில் படிக்கும்போது வேதம் சொல்கிறது, நீங்கள் எதையாகிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டால் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். And Bible says whatever you ask in the name of Lord Jesus Christ, you believe that you have நம்முடைய received it. ஜெபங்களில் ஒரு ஜெபம் கூட வீணாய் போகிறதில்லை. In our prayers, not even one prayer is getting vain. ஒரு ஜெபம் கூட வீணாய் போகாது. Nothing is going vain. இங்கே நாம் பார்க்கிறோம், Here we see 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 14:13 in Exodus chapter 14 verse 13 verse, பயப்படாதிருங்கள், do not be afraid. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். Stand firm and you see the deliverance the Lord will bring to you today. அது என்ன ஆசீர்வாதம்? What is that blessing is? இதுவரையிலும் உங்களுக்கு எதிர்த்து நின்ற சக்திகள் செயலற்று போகும். The enemy which stood against you will become weak. அதிகமாக ஜெபம் பண்ணியும் முயற்சி செய்தும் நடக்காத காரியங்களை கையில் எடுத்து உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற பிசாசை இனிமேல் காணாதிருப்பீர்கள். The things which you take in your hand, you are becoming lost. Again, you will not see that Satan அது again. எப்படி என்றால் உங்களுடைய பலத்தினாலே அல்ல, How it is, it's not by your strength. நம்முடைய பலத்தினாலே அல்ல, It is not by our strength. நம்முடைய முயற்சினாலே It அல்ல. is not by our effort. 14ஆம் வசனம் சொல்கிறது, Verse 14 says, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், the Lord will fight for you. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். You need to be still. இவ்வளவு நாளும் நீங்கள் முயற்சி செய்தீர்கள், So many days you have been keep on trying, எதிராளிகள் பலத்து கொண்டே இருந்தார்கள். and your enemy is becoming stronger and stronger. உங்களுடைய எதிராளிகளை குறித்து பயந்து கொண்டே You இருந்தீர்கள். were afraid of your enemies. அநேகருக்கு சில சமுதாயத்தில் வழக்குகள் இருக்கலாம், Many times there is a cases in the community. அநேகருக்கு சில போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்குகள் There இருக்கலாம், may be many cases in the police station. அநேகருக்கு கோர்ட்ல சில வழக்குகள் There இருக்கலாம். may be a court case in your life. இதையெல்லாம் பார்த்து நீங்கள் மனம் கசந்து போயிருந்தீர்கள். You may be scared of seeing all those things. நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தீர்கள். You may be praying. உங்கள் ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய துருத்தியில வைத்திருந்தார். He's kept all your prayers in his bottle. இந்த நல்ல நாள்ல அந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். In this good day, the God is going to answer all your prayers. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். The Lord says, I will fight for you. நீங்கள் அவரை யுத்தம் பண்ணுவதற்கு அனுமதிக்க வேண்டும். You should allow him to fight for you. நீங்கள் சும்மா இருக்க You வேண்டும். should be still. நான் நேற்றைக்கு பிரசங்கித்தது போல, Yesterday as I spoke, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. put all your burden upon him. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்றால் எப்படி? Cast all your burden upon him means what? ஜெபம் பண்ணுகிறோம், We pray. ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறமாக அந்த பாரத்தை நாமே சுமக்கிறோம். After the prayer, we carry again that burden upon us. ஜெபம் பண்ணி இருக்கிறேன், We have prayed. நடக்குமோ நடக்காதோ தெரியல, We don't know whether it will happen or not. பாஸ்டர் கூட சொல்லி இருக்கிறேன், I told with pastor also. அவரும் ஜெபம் பண்ணார். He also prayed. என்ன நடந்தாலும் சரி, நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல, If it is happen, if it is not happen, still okay. அப்படிதான் நினைத்து கொண்டு போகிறோம். We think like that and go. அந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் அவ்வளவுதான் நம்ம கொடுக்கிறோம். We give so only important to that
one. ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கொடுக்கும்போது When you give a thing to God, நாம் திரும்ப அதை எடுத்துக்கொண்டு போக கூடாது. we should not take it back again. அதை திரும்ப எடுத்துக்கொண்டு போவதனால் அதற்கு அது செயல்படாமல் போய்விடும். When we take it back, it will not work again. ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய முற்படக்கூடாது. What the Lord supposed to do, we should not come forward to do. கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்பு கொடுப்பீர்களானால் If you give a certain thing in God's hand, அதை சரியாக முடித்து கொடுக்க அவர் வல்லவர் என்று நீங்கள் நம்ப வேண்டும். you should believe He is mighty to complete those things. அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க You கூடாது. should not be worried about those things. நான் வேலை செய்யாமல் சும்மா வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. I am not telling you just you be at home without working. ஆண்டவரிடத்தில் கொடுத்த வேலையை நாம் விட்டு அவருடைய கையில் கொடுக்க வேண்டும். Whatever the things which I have given into the Lord, and we need to give into His hand. இன்னைக்கு கூட நீங்கள் ஒருத்தரை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். Today you want to meet somebody. நீங்கள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருக்கலாம். You may not knowing what to answer. அதற்கு ஒரு பொருளாதாரம் எப்படி வரும் என்று தெரியாமல் You இருக்கலாம். don't know how you will get that financial இந்த aid. மாதத்துல பிள்ளையோட படிப்புக்காக ஏதோ ஒரு காரியத்துக்கு பொருளாதாரம் தேவைப்படலாம். In this month, you may be waiting for a financial help for your children's education. நீங்கள் உங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடுங்கள். You tell all your needs into to God. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. And God said, you do not worry about anything. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். And everything make known to God. ஜெபத்தின் மூலமாக தெரியப்படுத்துங்கள். Through prayer, make known to God. ஸ்தோத்திரத்தோட ஸ்தோத்திரத்தின் மூலமாக With தெரியப்படுத்துங்கள். thanksgiving, make known to God. விண்ணப்பத்தின் மூலமாக With தெரியப்படுத்துங்கள். supplication, make known to God. கொடுத்துவிட்டு நீங்கள் அதை குறித்து கவலைப்படக்கூடாது. Give to Him and don't worry about that நான் one. ரெண்டு உதாரணங்களை நேற்று சொன்னேன். Two examples I told you. அன்னாள் அப்படித்தான் ஜெபம் பண்ணி விட்டு அவள் அந்த விட்டு விட்டாள். And Anna prayed and she forgot those things. இப்படி வேதத்தில் பல வேத புருஷர்களையும் வேத பெண்களையும் நாம் பார்க்கலாம். And we have seen many men and women in the word of God. அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார்கள். And they pray to God. ஜெபித்து விட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடுகிறார்கள். And they pray and give it into the hands of God. ஆகவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். So the Lord will fight for you. அவர் ஒரு பக்கத்தில் யுத்தம் பண்ண நீங்களும் ஒரு பக்கத்தில் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தால் தோல்வி அடைந்து விடும். And the Lord is fighting one side and you fight another side, you will lose the சில battle. நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண நம்முடைய ஜெபத்தை நாம் விசுவாசிக்கிறது இல்லை. Sometimes when we pray and we do not believe our prayers. நான் நேற்று அதான பிரசங்கித்தேன், விசுவாசிக்காமல் இருப்பதே ஒரு பாவம். Yesterday I told you, without believing it's a sin. ஒரு தகப்பனை செல்வந்தனாக இருக்க தகப்பனிடத்தில் சகல சம்பத்தும் இருக்கும்போது ஒரு பிள்ளை ஒரு உதவியை கேட்கும் போது கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ அவர் எங்க கொடுக்க போறாரு அப்படி நினைத்தால் அதுவே பாவம். If a wealthy father's son, if he go and ask to the father whether he will give or not, that itself a sin. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். The father will have mercy upon his தகப்பன் child. தன் பிள்ளைகள் மேல் இரக்கமா இருக்கிறார். The father will have mercy upon his child. தன்னுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கு எடுக்கிறதை கொடுக்கிறார். He will give everything their children ask. நன்மையான எல்லா ஈவுகளையும் கொடுப்பது தகப்பனுடைய இரக்க குணம். A father's merciful heart is to give every good thing to his people. கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தெரியலன்னு சந்தேகத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. We should not doubt whether he will give or not. ஆகவே நீங்கள் தைரியமாக ஆண்டவருடைய கிருபாசனத்தண்டையில் போய் நிற்கலாம். So you should courageously stand before the throne of grace. உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமாக உண்மையா இருந்தால் ஆண்டவரே அப்பா நான் உம்முடைய மகள் வந்திருக்கிறேன்னு சொல்லலாம். If your heart is true to God, you can say, God, I am come. I am a child of God. I am come before you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will fight for you. நீங்கள் சும்மா கவனித்துக் கொண்டே இருங்கள். Just you need to be still in your place. காரியங்கள் எப்படி நடக்கிறது என்பதை பாருங்கள். And you need to see how the things will happen. யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to the Lord. கர்த்தர் எல்லா நேரங்களிலும் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறவராகவே இருக்கிறார். And every time the Lord is there to protect his people. இங்கே 1 சாமுவேல் புத்தகத்தில் மறுபடியும் வரும்போது Again we come to the 1 Samuel book. 20ஆம் வசனம் 12:20 விதமாக சொல்கிறது. Chapter 12 verse 20 it says like this. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி இங்கேயும் பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். Do not be afraid, Samuel replied, you have done all this evil, yet do not turn away from the Lord. வேதத்தில் 2 சரித்திரங்களை உங்களுக்கு எடுத்து காட்டினேன். Now I have shown you the true history from the Bible. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சரித்திரம். In the 1 Samuel chapter 12 one history. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சரித்திரம். And one more history in Exodus chapter 14. ரெண்டும் ஒரே காரியத்தை தான் சொல்கிறது. Both are saying the same incident. நீங்கள் பயப்படாதீங்க. Do not be afraid. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். The Lord will do miracle to you. இந்த 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். From this one day, from this first day onwards, you are going to see miracles happening in இன்னைக்கு your உங்கள் life. வாழ்க்கையில
ஒரு தேவை இருக்கலாம், There is a need in your life. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். There may be a problem in அது your என்ன life. பிரச்சனை என்று நீங்கள் சரியாக கண்டுபிடிக்க You வேண்டும். need to identify what is that problem. எல்லாமே பிரச்சனையா இருக்கு, எதை சொல்றது என்று சொல்லி யோசித்தால் வேலைக்கு ஆகாது. And if you say everything is problem, if you say it will not உங்கள் happen. வாழ்க்கையில உங்களை மேற்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை மனதில் நினைக்க And வேண்டும். you should bring in front of you what is that particular thing which you cannot overcome in your அதை life. நிறைவேற்ற உங்கள் ஆண்டவராலே முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க And you வேண்டும். need to believe by my God it will be possible. உண்மையாகவே இந்த நாள் நல்ல நாள். Truly it is a good day. ராத்திரியெல்லாம் தூங்காமலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். Last night I did not sleep, I was praying. தூங்கவே இல்லை. I did not sleep. ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். I was keep on praying and ஆண்டவர் praying. எப்படி இதை தைரியமா சொல்ல முடியும் என்று சொல்லி என் மனதில் கலக்கம் இருந்தது. And I was praying for God how I will tell these things by courage. ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார். The Lord spoke to me very மிக clearly. தேவையோடு கூட வருகிற ஒரு சிலர் வருவார்கள். There will be people who come with a great need. ஜெபம் பண்ணி கொண்டு வருவார்கள். They will be prayerfully coming. ஆண்டவர் என்னிடத்தில் பேசும் என்று வந்திருப்பார்கள். And they would have come asking God, speak to me. என்னுடைய சத்தத்தை கேட்க வருவார்கள். They will come to listen to my voice. ஆசையோடு வந்திருக்கிறார்கள். They come with a great desire. அவர்கள் சொல்ல வேண்டிய செய்தி, The message which you supposed to say to them. முதலாவது பயப்படாதீர்கள். First, do not be afraid. நாம் ஆண்டவரை முழுக்க நம்பினால் அவரை மிஞ்சி ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் If you நடக்காது. completely believe God, apart from nothing will happen in His அவரை life. மிஞ்சி எந்த காரியமும் நடக்காது. Nothing will happen apart from Him in your ஒருவேளை ஒரு life. தோல்வி வருவது போல இருந்தாலும் அவரை மிஞ்சி ஒன்று வராது. You may feel like you are going to fail, but apart from Him, nothing is going to happen. ஒருவேளை in your நாம் life. நினைக்கிற காரியம் நினைக்கிற பிரகாரம் நடக்காவிட்டாலும் அவரை அறியாமல் நடக்காது. But as we think it will not happen, but still apart from Him, nothing will happen. எந்த அளவுக்கு நீங்கள் அவருடைய உறவை உங்கள் வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் கண்களுக்கு காண்கிற தீமைகள் எல்லாம் நன்மையாக மாறும். As much as you keep your relation strong with Him, everything will become good in your life. நாம் யாத்திராமத்திலே பார்த்தோம், உங்களுடைய எதிராளிகளை இனிமேல் காண மாட்டீர்கள். In the book of Exodus we saw you will not see your enemies. எதை பார்த்து பயப்படுகிறீர்களோ அந்த நிலைமை வராது. Whatever you saw, you are afraid of, that things will not come. உங்கள் எதிராளிகள் தோற்று போவார்கள். All your enemies will be lost. உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் உயிர் வாழ மாட்டார்கள். All the people, those who cheat, they will not live. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் சகல ஆயுதம் வாய்க்காமல் போகும். All the weapon which form against you will not prosper. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். Again and again I say to you, இந்த தெருவிலே வந்து ஊழியத்தை ஆரம்பிப்பது எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. when I come and start the ministry in the street, it was a great challenge for me. ஒரு தனி மனிதன், A single person. அப்பொழுது எனக்கு 19 வயது. That time I was just 19 years old. ஒரு சின்ன பையனாக தான் இருந்தேன். I was a young boy that time. எனக்கு ஆள் பலம் கிடையாது. That time I had no people power. ஒத்தாசைக்கு யாரும் கிடையாது. There was nobody to help me. அவங்க ஏளனமாக பார்த்தார்கள். But people used to ஜனங்கள் என்னை ஏளனமாக சீப்பாக நினைத்தார்கள். they saw me very cheaply. சாதாரணமாக நினைத்தார்கள். They saw me very cheaply. ஆனால் எனக்கோ என்னுடைய ஆண்டவர் சரியான வெளிப்பாடோடு கொண்டு வந்தார். But God gave me a very clear revelation to me. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரத்தில் உள்ள சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தான் கொண்டு வந்தார். And God gave me from the book of Jeremiah so many promises and brought me here. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளும் இன்றைக்கு 12 ஊழியங்களாக செயல்படுகின்றன. And today whatever the word God given me on that day, today it are working as a 12 ministries among us. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சிறுவர்களை நான் சந்திப்பேன். Among that one I will meet the children. வாலிபர்களை சந்திப்பேன். I will meet the youth people. சிறுவர்களை நொறுக்குவேன். I will break. I will break the yoke. வாலிபர்களை நொறுக்குவேன். I will break the youth. ஆண்களை நொறுக்குவேன். I will break the men. பெண்களை நொறுக்குவேன். I will break the women. அரசாங்க அதிகாரிகளை நொறுக்குவேன். I will break all the political authorities. சமுதாய தலைவர்களை நொறுக்குவேன். I will break all the political community leaders. இப்படி ஒவ்வொரு ஊழியமாக 1971ஆம் வருஷத்துல கொடுத்தார். And from 1971 God has given such a ministry. அந்த 71ஆம் வருஷத்துல எனக்கு வந்த கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. In the 71 the things which I experienced, we cannot measure those things. போட்டு விட்டு ஓடி விடலாமா என்கிற சூழ்நிலை வந்தது. Sometime I thought let me throw and run away. நான் சேப்பாக்கத்தில் அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். I was working in Chepakam in a government office. இங்க உள்ளவர்கள் 4-5 பேர் கூட்டமாக அங்க அலுவலகத்துக்கு வந்து விடுவார்கள். அரசாங்க அலுவலகத்துக்கு. Some 5 people will come to my office. இங்க ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கிறார் அரசாங்கத்துக்குன்னு சொல்லுவார்கள். And they will come and tell they is cheating the government. அலுவலகத்திலே சத்தம் போடுவார்கள். And they will come and shout in the office. என்னுடைய அதிகாரிடத்தில் போய் கலாட்டா பண்ணுவார்கள். And they will go to my authority and they will fight there. நான் அரசாங்கத்துக்கு உண்மையுள்ளவனாக
உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே as I was faithful to the authority, என்னை யாரும் எனக்கு தீங்கு செய்ய முடியவில்லை. nobody can disturb me. நாட்கள் கடந்தன, The days passed, காலங்கள் கடந்தன, the weeks passed, ரொம்ப கஷ்டம் கொடுத்தார்கள். they troubled me a lot, ஆண்டவரிடத்தில் நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணினேன். but I prayed to the Lord one day. அது நல்ல ஜெபமா கெட்ட ஜெபமா எனக்கு தெரியாது. I don't know whether it's a good prayer or bad ஆனா prayer, ஜெபத்தை கேட்டார். but Lord has heard the ரொம்ப prayer. தொல்லையா இருக்கு. It is a big problem எனக்கு for சொந்த me. பந்தங்கள் அங்க யாருமே கிடையாது. There is no relatives from me here. உங்களை அழிச்சாதான் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியும்னு ஜெபம் பண்ணேன். You called me, so only I can serve here, I prayed. என்னுடைய போதகர் சொன்னார் தப்பான ஜெபம் அப்படி பண்ணக்கூடாது. My pastor told me that's a wrong prayer, you should not pray. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லுகிறது ஆண்டவர் செய்வார். No, as you are a child of God, whatever you say, God will do ஆனால் for புதிய you. ஏற்பாடு உபதேசத்தில் இயேசுநாதர் மன்னிக்கத்தான் சொன்னார். And in the New Testament, Lord Jesus said you need to பழிவாங்க forgive them. சொல்லவில்லை. He did not say to take revenge. ஆனாலும் But உன் உள்ளத்தின் குமுறலினாலே நீ ஒரு கஷ்டத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் அதை கேட்பார். because of the groaning of your heart, whatever you say to God, God listens to that இன்னைக்கு word. காலையில நான் ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொன்றாக எண்ணினேன். Today morning when I was praying, I was counting each one. அந்த தெருமுனையிலிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் From that street beginning to for this end, அந்த பக்கத்துல இந்த தெருல லாஸ்ட் வரைக்கும் from that street to end of that street. யார் யார் என்னை போலீஸ்ல பிடித்து கொடுத்தார்களோ அவர்கள் செத்து போனார்கள். Whoever they caught me, gave me in the police station, they all died. என்னை கோர்ட்ல யாரெல்லாம் கேஸ் போட்டார்களோ எல்லாரும் செத்து போனார்கள். And people, all those who put a case against me, all they died. நான் பண்ணின ஜெபம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. I don't know the prayer which I made, whether it's right or wrong. என்னுடைய போதகர் சொன்னார் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. My pastor told me you should not pray like that. நான் இடத்துல கேட்டேன். And I asked them, என்ன அடிக்க வராங்க, நீங்க கிட்ட வந்து நிப்பீங்களான்னு கேட்டேன். and asked them, they're coming to beat me, can you come and என்ன stand போலீஸ்ல here? பிடிச்சு கொண்டு விட்டுருக்காங்க, எனக்கு ஜாமீனுக்கு வருவீங்களான்னு கேட்டேன். And I told them, they put me in the jail, will you come and give me jamin? எங்களால அதுக்கெல்லாம் வர முடியாது. And they said, I can't come for all those நாங்க things. போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டோம். We cannot come to the police station. சமுதாயத்துல உன்னை அடிச்சா நாங்களும் வந்து ஒரு காப்பாத்த In the மாட்டோம். society, if they beat you, we cannot come அவன to என்னதான் save செய்யறது? you. Then what I to do? என்னதான் செய்யறது? What I have to வேற do? வழியில ஜெபம் பண்ணேன். And I have no other way, I prayed. நான் உங்களுக்கு சொல்கிறேன், I tell you, இன்றைக்கு உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற எகிப்தியனை இனி காண மாட்டீர்கள். the people you see, the Egyptian, you will not see more. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தார். The Lord gave me that promise. எல்லாரும் பேரும் குன்னி கூறுவியெல்லாம் நடக்கிறது இல்ல தெருவில். I'm not just bowing down and walking like that. தைரியசாலியாக நடப்பேன். I walk very, very courageously outside. திமிர பாரு என்று சொல்வார்கள். They see his arrogance, they will say. சத்தம் எனக்கு காதுல கேட்கிற மாதிரி திமிர் பிடிச்சவன் சொல்வார்கள். And they will say, as if I want to listen, they will say he's arrogant. எனக்கு தெரியும் உங்களிலே இருக்கிறவங்க காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர். But I know who is in me is greater than who is in the ஆகவே இந்த world. காலவேளையில் நான் எண்ணி பார்க்கும்போது So in this morning as I count and see, யாரெல்லாம் எனக்கு தொல்லை கொடுத்தார்களோ அவரெல்லாம் வயதுக்கு முன்னாலே செத்து போனார்கள். and whoever troubled me before the age, they have died. இன்னைக்கு யாரும் இடத்துல இப்போ யாரும் கிட்ட ஒண்ணும் வச்சுக்கிறது இல்ல. Today nobody come to me. என்னிடத்துல தகராறுக்கு வர்றது இல்ல. Nobody come to quarrel against me. நான் எப்பொழுதாவது கார் ஓட்டி கொண்டு போனேன்னா சொல்ல ஐயா வராரு வழி விட ஒவ்வொருத்தரும் ஐயா ஏதாவது பம்பு பண்ணிடுறாங்க வழி விடுன்னு சொல்லுவாரு. And today if I go in the car, people will say, give him space, don't, he will create a problem. அப்படியாக ஜனங்களுக்கு தெரியும். Today the people know. என்னிடத்துல இந்த விஷயத்தை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். People will not keep anything with me. என் வயதில் முதிர்ந்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். Because they know what happened to the old people. நான் யாருக்கும் நேரா கை நீட்டவில்லை. I did not stretch my hand anybody. நேரடியாக குஸ்தி எல்லாம் போடவில்லை. I did not wrestle with anybody. எனக்கு முழங்காலுக்கு தெரியும் எவ்வளவு மணி நேரம் செலவழித்திருக்கேன்னு சொல்லி. My knees know how much time I have spent there. வேறு வழி இல்லாத சூழ்நிலையில இருக்கிறீர்கள். You have no way. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வராதா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You may be thinking is there any end for my problem? ஆண்டவர் சொல்கிறார், The Lord says to you, நீங்கள் உங்கள் உபத்திரவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கீர்களானால் you may be very in the high time in your உங்களுக்கு problem. விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. Whatever the things, the weapon comes against you will not உங்களுடைய தலையின் மேல் prosper. இருக்கிற அபிஷேகம் உண்மையாக இருந்தால் If there is an anointing on your head, it's a true. உங்களுக்கு எதிராக பேசுறவருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்கேயும் செல்லாது. And whatever the people speak against you, it will not come. பேசிக்கொண்டே இருப்பார்கள். They will keep on speaking. பேசிக்கொண்டே செத்து போவார்கள். They will keep on speaking and they will நீங்கள் pass வாழ்ந்து away. செய்திருப்பீர்கள். And you will grow. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். Wherever you put your hand and work, God will prosper. மேலும் மேலும் புதிய எதிராளிகள் வருவார்கள். Many new enemies will come. அத்தனை பேரும் அடித்துக் கொண்டே இருப்பீர்கள். And you will keep on destroying them. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். God is going to give that blessing in your ஆகவேதான் life. யாத்ரா புத்தகத்திலே பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். So only in the book of Exodus, Lord says, do not be afraid. 1 சாமுவேல் புத்தகத்திலே கூட பயப்படாதே
பயப்படாதேன்னு சொல்லுகிறார். Even in the first Samuel book he is telling, do not be afraid. நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். The people who receive the Lord as their Lord, they are blessed people. நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். Our God is a God who give us a good blessing. வியாதியை கொடுத்து வரத்தெடுக்கிறவர் அல்ல. He is not a God who give us sickness and make us எப்பேற்பட்ட trouble. வியாதியஸ்தனாக இருந்தாலும், You may be have any kind of எப்பேற்பட்ட sickness. கஷ்டத்தில் You இருக்கிறவனாக may be in இருந்தாலும், any kind of trouble. ஆண்டவரிடத்தில் உண்மையாக நெருங்கி வந்தால் சுகம் கிடைக்கும், If வெற்றி you கிடைக்கும். come close to God, God will definitely heal you. நாம் அப்படி வர மாட்டோம், We will not come like that. விட்டு கொடுக்க மாட்டோம், We will not give up. பாவத்தையிலிருந்து வெளியே வர மாட்டோம், We will not come out of our sin. பொறாமையிலிருந்து வெளியே வர We will மாட்டோம், not come out of our proud. பகைமையிலிருந்து வெளியே வர We மாட்டோம், will not come out of our தேவனுக்கு revenge. பிரியமில்லாத காரியங்களிலிருந்து வெளியே வர We மாட்டோம். will not come out of the things which do not please அங்கே God. அங்கே ஒரு கையை பிடித்துக் கொள்வோம், We will hold our hand there இங்கே one, இங்கே வேதாகமத்தை வைத்துக் கொள்வோம். and we will have a Bible in another hand. அந்த மாதிரி ஜெபங்களுக்கு நாம் பதில் பெற முடியாது. Such kind of praise God cannot நம்ம எந்த answer. அளவுக்கு ஆண்டவரோடு கூட ஒத்து போகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். How much ever we cooperate with God, ஆகவே so இன்றைக்கு much ஒரு will be அற்புதத்தை ஆண்டவர் blessed. செய்வார். Today God is going to do a miracle in your life. கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நீங்கள் நின்று பாருங்கள். You will see and you will stand and see the Lord which is going to do the உங்கள் great thing in வாழ்க்கையில் your இன்னும் life. முதல் ஒரு ஆசீர்வாதம் ஆரம்பிக்குமா? From today on God is going to do a miracle, my நம்ம dear இன்றைக்கு முதல் sister. ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும். My dear brother, from now on God is going to begin a blessing in your கவனிச்சு life. பாருங்க. Listen carefully. நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறேன். Every day I experience this blessing. ஒவ்வொரு நாளும் காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறேன். Every day when I pray in the morning I say certain things to God. எதையெல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேனோ அத்தனையும் எனக்கு ஜெயமாக மாறும். Whatever I give to God, all things turn to be a victory in my ஆகவே life. தோல்வி என்பதே இல்லை. So there is no loss in my life. எந்த காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் கொடுப்பதற்கு தயங்காதீர்கள். Don't be ashamed to give anything into the hands of God. தொடர்ந்து நான் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது, Again, if you read 1 Samuel chapter 12 verse 20, நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள். you have done all this evil, yet do not turn away from the Lord, but serve the Lord with all your heart. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What you are supposed to do? கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருங்கள். Do not go away from the Lord. 3 காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். Just I want to tell you 3 things. வாழ்க்கையின் எல்லைகளில் எல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். In all your situation, your life situation, do not back from God. உங்கள் வாழ்க்கையில எதை செய்தால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமோ அதை மட்டும் செய்ய வேண்டும். Whatever you do and whatever pleases God, do only those things. நம்முடைய நடத்தைகள், Our walking, நம்முடைய பேச்சுக்கள், our talking, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், our give and taking, எல்லாவற்றிலையும் in everything, கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடக்கூடாது. we should not come back from the God. விசுவாசத்திலிருந்து வழிகி விடக்கூடாது. We should not come away from our faith. விசுவாசத்திலிருந்து பின்வாங்க கூடாது. We should not back off from our faith. இன்றைக்கு காலையில ஒரு விசுவாசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போறீர்கள். In this morning you take a faith with you. வெளியே போகும்போது சாத்தான் சொல்லுவான், When you go outside, the Satan will tell you. உங்க பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாரு, Your pastor will tell like that only. அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாரு. He will be keep on telling like that only. அவரை விட பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் ஆண்டவர் கைவிட்டு இருக்கிறார். And more bigger than person, him, God has forsaken. உங்க பாஸ்டர் கூட ஆண்டவர் சில இடங்களில் கைவிட்டு இருக்கிறார். Even your pastor have been forsaken by அப்படிதான் God. சொல்லிட்டு இருப்பாரு. He will be keep on telling like that அதை only. நம்பாதே. Don't believe that one. நீ அவர் மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிராதே. You do not believe in God. உனக்கு தெரிந்த வேலைகளையும் செய். Whatever you know, you do. தீராத வியாதி இருந்தால் மந்திரவாதமும் செய். And if you have a sickness, you do black magic as well. கஷ்டமான காரியங்கள் இருந்தால் ஏமாற்றம் இருந்தால் யாரை ஏமாற்றி பிழைத்துக்கொள். If it's difficulties are there, if you can cheat also. தவறு செய்தாலும் பரவாயில்லை, உனக்கு நல்ல காரியம் நடப்பதற்கு வழியை பாரு, அவர் நம்பிட்டு இருக்காதேன்னு சொல்லுவான். If you do a mistake also to do the right thing, you don't believe him. எந்த காரணத்தினாலும் நீங்கள் பின்வாங்க கூடாது. You should not back off any time. எந்த பாடுகள் வந்தாலும் பின்வாங்க In கூடாது. any kind of trouble, you should not back off. நீங்கள் சொல்ல வேண்டும், நான் பின்வாங்க மாட்டேன், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல You வேண்டும். should say to the Satan, I will not come back. You get away from me, Satan. நான் வாலிபனாக இருந்த காலங்களிலே நாசரேத் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு ஜெப வீட்டிலே போய் ஜெபம் பண்ணுவதற்காக என்னை அழைத்து கொண்டு போயிருந்தார். When I was a young boy, they took me in a place called Nazareth to pray. அங்கே என்னோடு கூட ஒருத்தர் இருந்தார். There was one person with me. அவருடைய பேர் பிலிப் ஜெயசிங். His name is
Philip Jai Singh. அவர் கூட நம்முடைய 50வது ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தார். He also come on our 50th anniversary. எல்லாரும் ஏறக்குறைய ஒரே வயதை உடையவர்கள். We are a similar age. அவர் அடிக்கடி சொல்ல போ சத்தானே என்று சொல்லுவார் சத்தமா. Always you should say loudly, get away from me Satan, get away from me Satan. இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர். Today is a big servant of வல்லமையான God. ஊழியக்காரர். He is a powerful servant of God. வாயினாலே சொல்லுவார் போ சத்தானே என்று. And he used to say, get away Satan from me. நான் ஒரு நாள் ஏன் என்று இப்படி சத்தம் ஏன் கத்துறாயேன்னு கேட்டேன். And I asked you, why are you shouting like சாத்தான் this? வந்து என்கிட்ட சொல்றான் ஆண்டவரை நம்பாதான்னு சொல்றான், நல்லா தெரியுது, நான் நினைச்ச நினைவுல அவனை துரத்த முடியல, அவன் வாயில துரத்துறேன் அப்படி. And Satan is coming and speaking to me by my imagination. I cannot chase him, but by word I am chasing him. இயேசுநாதர்ட்ட கூட சாத்தான் வந்த வேளையில அப்பாலே போ சாத்தானே அப்படிதான் வாயினால தான் சொன்னாரு. Even when the Satan came to Jesus, Jesus also said by his word, get away Satan. அதனால நானும் சாத்தானை வாயினாலே அப்பாலே போ சாத்தானே சந்தேகத்தை உண்டாக்காத போ பிசாசே என்று சொல்லுகிறேன்னு சொல்லுவான். So only he used to say, I will say to the Satan, get away from me, don't cause doubt in my இந்த mind. காலையில் நாம் அந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். In this morning we also practice that one. விசுவாசிக்க விட மாட்டான் சாத்தான். Satan will not allow to ஆண்டவர் believe. மேல் நம்பிக்கை வைக்க விட மாட்டான். Satan will not allow you to believe God. ஆண்டவர் எங்க இருக்கிறார்னு கேட்பான் மனசுல. He will ask you, where is God? ஆண்டவரை பாத்தியான்னு கேட்பான். He will ask you, did you see God? பிசாசு வந்து இதயத்தில் கேட்பான், எங்க அவர் சந்திச்சியான்னு கேட்பான். And Satan will ask in your heart, did you meet God? ஏமாந்து போகாது என்று சாத்தான் வந்து நம்முடைய இதயத்தில் சொல்லுவான். And Satan will tell you, do not be cheated. விசுவாசத்தை குழப்புவான். And he will create confusion. நாம் வாயினாலே அறிக்கை செய்யணும் போ பிசாசேன்னு சொல்லி. We should confess through our mouth. We should say, get away Satan. ஒருவேளை சத்தம் போட்டு அந்த தம்பி அந்த சகோதரன் சொன்ன வண்ணமாக சத்தம் போட்டு சொல்லாவிட்டாலும் உங்களுடைய வாயாலே சாத்தானை ரெபியூக் பண்ண வேண்டும், சாத்தானை கடிந்து கொள்ள வேண்டும். And if you may not say loudly like that brother, but you need to rebuke in your words. பிசாசே என்னை விட்டு அகன்று போ. You should say, get away நான் Satan. இயேசுவின் பிள்ளை. I am the child of God. நான் இயேசுவை விட்டு பின்வாங்க I மாட்டேன். will not come back from Jesus. நான் பெற்ற விசுவாசத்திலிருந்து நான் பின்வாங்க I will மாட்டேன். not move away from the faith which I received. ஆகவே கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருக்க வேண்டும். So first thing, you should not move away from God. இரண்டாவதாக கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவிக்க வேண்டும். Secondly, you should serve the Lord with all your heart. நீ முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். You should worship the Lord with all your heart. கர்த்தரை சேவிக்க வேண்டும். You should serve God. நான் ஆலயத்தில் பார்க்கிறேன், I see in the church, ஆராதனை நடத்தப்படும் போது சிலர் லிப்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுகிறார்கள். sometimes when the worship is going, people are doing some lip movements. சத்தம் வராது, There will no voice. வாய் அசையும். Only the lips will be moving. அன்னாலை போல வாய் அசைந்தது சத்தமோ கேட்கப்படவில்லை. And like Anna, only lips moved, but no voice had been heard. வாய் உதடு ஆடிக்கொண்டே இருக்கும். When the lips will be moving, அது மாதிரி கை தட்டுவார்கள், they will clap, அப்படி தட்டுவார்கள், சத்தம் வராதபடி பார்த்துக் கொள்வார்கள். and they will take care there will be no noise from the clapping. அந்த கை தட்டுகிற சத்தம் வெளியே வராதபடி பார்த்துக் கொள்வார்கள். And they will take care that voice will not come outside. சிலர் இப்படி தட்டுவார்கள். Some people will clap like this. கும்பிட்டு விட்டு கையை கும்பிடாது இப்படி அடிப்பார்கள். And they will clap like this. நாம் அப்படி செய்யலாகாது. We should not do like that. கர்த்தரை முழு இதயத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். But we should serve the Lord with all our heart. நம்முடைய முழு பலத்தோடு பாட வேண்டும். With all our strength we should முழு sing. பலத்தோடு ஜெபிக்க வேண்டும். We should pray with all our ஆபத்து strength. வரும்போது ஐயோ என்று கத்துறோமே, அங்க கத்துறத இங்க ஆண்டவரை ஆராதிக்கிறது கத்தினால் அங்க கத்த வேண்டிய அவசியம் வராது. When the trouble comes, we say, "Ayo!" We should not do like that. When we pray, we should use that ஒரு strength. கஷ்டம் விபத்து ஏற்படும் போது, எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கும்போது எவ்வளவு சத்தமா கத்துகிறோமோ அதற்கு ஈடாக அந்த உபத்திரம் வராமல் இருப்பதற்கு தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில் அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது சத்தமாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். When we face an uncertain situation, we shout loudly. We should not do that. When we come to the presence of God, we should shout loudly in the presence of God. முதலாவது சொன்னேன் பயப்படக்கூடாது. First I told you, do not be afraid. இரண்டாவது கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. Secondly, you should not move away from God. மூன்றாவதாக கர்த்தரை முழு இருதயத்தோடும் ஆராதிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும். Thirdly, you should serve the Lord with all your heart. இந்த நான்கு காரியங்கள் நாலாவது உள்ளதை சொல்லுகிறேன். I want to tell you the fourth thing as well. 21ஆம் வசனத்திலே, In verse 21, அதாவது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், the 1 Samuel chapter 12 verse 21, முதல் பகுதியை படிங்க பார்க்கலாம். you can போதும்.
விலகி போகாதீர்கள். Do not turn away. கஞ்சாடையாக போகாதீர்கள். Do not turn away. எனக்கு என்ன நடந்ததுன்னு நினைக்காதீர்கள். Don't think what happens to me. தேவனுடைய காரியங்கள் என்று சொல்லப்படும் போது அதை முழு மூச்சாக நம்முடைய சொந்த காரியமாக எடுத்து செய்ய வேண்டும். When we see the work of God, we should take it as if our work. என்னிடத்தில் ஏராளமான பேர் வேலை செய்கிறார்கள். With me, so many people are working. வித்தியாசமான தகுதிகளிலே. They are in a different capacities. பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செய்கிறார்கள். They work in the printing press. அலுவலகத்தில் வேலை They work செய்கிறார்கள். in the office. சபையில வேலை They செய்கிறார்கள். work in the church. வேதாகம கல்லூரியில வேலை They செய்கிறார்கள். work in the Bible college. பள்ளிக்கூடத்தில் வேலை They செய்கிறார்கள். work in the school. நம்ம கிளை ஸ்தாபனங்களில் வேலை They செய்கிறார்கள். work in our branch churches. இவர்களில் சிலரை பார்த்தீர்களானால் விலகி போகிற மாதிரி செய்வார்கள், ஏமாற்றுவார்கள். If you see some people, they will work as if they turn away. கூலிக்கு வேலை செய்கிறவர்கள். They will work for money. நீ சம்பளம் கொடுக்குற வேலை செய்கிறேன். If you give money, I will work. ஆனால் ஒரு சிலரை பார்த்தால் But when you see some people, அதை சொந்தமாக எடுத்து they செய்வார்கள். will take it as if their own. நான் அவரிடத்தில் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. There is no need to tell them. இது என்னுடைய வேலை, It is my job. இது என்னுடைய ஊழியம், This is my இது ministry. பாஸ்டர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் செய்வேன். If pastors say, don't say, I will do. சிலர் இடத்துல சொன்னாலும் செய்ய மாட்டார்கள். If I say somebody, still they will not do. இந்த எரியாத விளக்க பல்பு போடுறதுக்கு 6 மாசமா சொல்லிட்டு I இருக்காங்க. was telling for 6 months to put this light. அது செய்ய மாட்டார்கள். They are not doing. அது செய்வதற்கு மனசுள்ளவர்களுக்கு அந்த வேலை தெரியாது. And those who want to do that one, they can't do that one. வேலை தெரிந்தால் கட்டாயம் செய்திருப்பார்கள். If they know, definitely they would have done. நேற்று ராத்திரி சவரம் போகும்போது 10 மணி When the brother went, it's 10 o'clock, அவருடைய மனைவியும் குழந்தையும் கூட்டி கொண்டு போக வேண்டும். and he should take his wife and child. எனக்கு தெரிந்து இன்று காலையில அவர் வர முடியாத கஷ்டம். And I thought he will not come in the morning. ஆனால் அவர் வந்து நிற்கிறார். But he is coming and standing here. இன்னும் சிலர் இருக்கிறார்கள். There is still some other people. தம்பி நாளை காலையில எப்படி வந்துருவேன். And I asked, brother, how is tomorrow morning? They said, I will come. நாளை காலையில எப்படி வந்துருவேன். They said, I will come in the morning. சொன்னேன் ஆனால் வரவில்லை. They told they did not come. ஆனால் சொல்லவில்லை, அவர் வந்தார். And he did not say he came. He came. இதான் விலகி போகிறவர்களும் And the people that turn away, விலகி போகிறவர்களும் விலகி போகாதவர்களும். and the people those who turn away, that do not turn away. தேவன் நம்மிடத்தில் ஒரு வேலையை கொடுத்தாரானால் If the God gives a work in our அது நம்முடைய hands, சொந்த வேலையை காட்டிலும் முக்கியத்துவம் நிறைந்ததாக இருக்க we வேண்டும். need to do more than our work. அது எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும். I know how difficult it is. ராத்திரி 10 மணி போய் விட்டு காலையில் 5 மணிக்கு வர வேண்டுமானால் அந்த இடைப்பட்ட நேரங்கள் டிராவலிங் இருக்கிறது, சாப்பாடு இருக்குது, குளிக்கணும், குடும்பத்துக்கு பதில் சொல்லணும், எவ்வளவோ வேலைகள் இருக்குது. இவையெல்லாம் தாண்டி இது என்னுடைய வேலை. In the meantime, you had to travel, you had to eat, you had to sleep, again get ready and come back because it is my work. அந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நல்ல தரமான ஊழியக்காரர் இருக்கிறார்கள். There is a few people, servant of God is with us. சிலர் அந்த போறவங்கள அப்படியே சைடு வாகல பார்ப்பாங்க. Sometimes when they go, they will look at a side. நம்ம போறவனை விட்டு சொன்னா இப்ப நாளைக்கு வருவேன்னு கேட்பாரு. If I say, I tell him, let me go, he will ask me, will you come tomorrow? போட்டுமான்னு கேட்கிற மாதிரி கேட்பாங்க, கேட்காத மாதிரி நைஸா போயிடுவாங்க. And they will do as if they are going to ask, and then they will go. நேற்று ராத்திரி 9-10 மணிக்கு நடக்கிற விஷயம். Last night 10 o'clock it was சிலர் வந்து happening. நிற்பார்கள். Some people will come. எனக்கு தெரியும் அவர் வருவார்கள்னு சொல்லி. I know they will come. இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? The word of God says, முதலாவது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டீர்கள். first of all, the what Bible says, the Egyptian whom you see today will not இன்று see முதல் more. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கலாம். From today onwards you can expect miracle happening in your life. அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். We need to become a worthy person for that 4 one. தகுதிகளை நான் சொல்லுகிறேன். I told you the 4 worthy things. முதலாவது பயப்படாமல் இருக்க வேண்டும். First, you not be afraid. பயப்படாமல் இருக்க வேண்டும். First, you should not be afraid. தகப்பனுடைய தோளில் மேல் இருக்கிற பிள்ளை எவ்வளவு பயப்படாதோ அதே மாதிரி பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும். As much as a child is upon a father's shoulder, she will not afraid. We should not be afraid like தகப்பனுடைய that. தோளில் மேல் இருந்தால் ஆபத்து வராது. If you are upon your father's shoulder, you will not be afraid. அப்படி வந்தாலும் தகப்பனார் விட மாட்டார். If you are afraid also, father will not let it go. தகப்பனை அறியாமல் ஒன்றும் நடக்க போறதில்லை. Nothing is going to happen apart from your father. ஆகவே இங்க நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. So I taught you here. அப்புறமா நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. And you should not get away from God. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விட கூடாது. In any situation, you should not forsake தேவனுடைய ஆலய God. ஆராதனைகளை விட கூடாது. You should not forsake the worship in உங்கள் the தசம church. பாகத்திலே விட கூடாது.
கூடாது. You should not give away in your tithes and offerings. ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்கிறதில் விட்டுவிடக் You கூடாது. should not give away in your serving God. உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டுவிடக் கூடாது. You should be firm in serving God. மூன்றாவதாக முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டும். Thirdly, you should serve the Lord with all your heart. பாஸ்டர் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி ஊழியம் செய்ய கூடாது. You should not work if a pastor will find you. அவர் நம்மளை விட மோசமான ஆளு, அவர் எப்படியா கண்டுபிடிச்சிருவாரு, அதனால கண்டுபிடிக்காம வேலை செய்யணும்னு சொல்லி எப்படி இருக்கிறார்கள். He is more crooked than us. You should not do work. He will not identify you. இதுக்கு அவர் கண்டுபிடிச்சிருவாரு, அதனால கண்டுபிடிக்காம வேலை செய்வேன்னு சொல்லி தரக்குறைவான காரியங்களை செய்வார்கள். And people will do, he will identify, so they will do the crooked thing in their doom. முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும். We should do with all our முழு heart. ஆத்மாவோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். We should serve Lord with all our spirit. கர்த்தருடைய வேலையை முழு மனதோடு செய்ய வேண்டும். We should do the Lord's work with எதை all our செய்தாலும் முழு heart. மனதோடு செய்ய வேண்டும். Whatever you do it with all இது your என்னுடைய heart. வேலை என்று இதை சொந்தம் பாராட்ட வேண்டும். You should do and consider, this is my work. நான் செய்ய வேண்டிய பங்கு. This is my responsibility. இங்கே இருக்கிற சில ஊழியக்காரத்துல இன்றைக்கு வர சொல்லவில்லை. Today I did not say to the many servants of God to come today. எனக்கு தெரியும் அவர் வருவார்கள் என்று சொல்லி. I know they will come. சிலர் வரமாட்டார்கள் என்று தெரியும். And I know some will not come. அவரிடத்திலே கண்ணாலும் வாயாலும் வாங்கன்னு சொன்னேன். And through the mouth, through the eyes, I told them to come. அவர்கள் இது சொந்தம் பாராட்டுகிறதில்லை. And they do not belong here. பாஸ்டருக்கு பயந்து வேலை செய்கிறவர்கள், They are afraid of pastor. கூலிக்கு வேலை செய்கிறவர்கள், They are work for money. கடவுளுக்காக வேலை They are செய்கிறவர்கள். not working for God. நாம் இதை சொந்தமாக்க வேண்டும். We should make it belonging to us. தேவனுடைய வேலையை நம்முடைய சொந்தமாக கருத வேண்டும். We should consider God's work as our own யாரும் work. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. No need to say anybody. இன்னும் சொன்னா நம்முடைய அறிவிப்புல கூட எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. There is no need to tell in all the announcements. ஆனா சொல்லுங்க. But you tell. மறந்துடுவாங்க. People will forget. அதனால சொல்றது நல்லது. But to say it's a very good. சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. But you should not expect to tell. ஏதாவது ஒன்று அவர் விட்டு போனால் கூட நீங்க அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். விட்டுட்டாரு நம்ம செய்யணும்னு சொல்லி. And if you forget something, still you need to remember those things. கடைசியா உங்களுக்கு சொன்னேன். Finally, I want to tell you. விலகி போகாதிருங்கள். Do not turn away. ஆங்கில வேதத்துல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொன்னது, do not turn aside. Do not turn aside. Do not turn aside ன்னு சொன்னால் அப்படி வலிகி போறது, சரவி போறது, சரவி போறது. Do not turn aside. தெரிந்தாலும் தெரியாத மாதிரி அப்படி போறது. Knowingly going away. அதை கஞ்சாடையாக விட்டு விடுவது. But just letting it go. அது கேட்டா பார்த்து கொள்ளலாம். If he asks, let us say. விலகி போகாதிருங்கள். Do not turn aside. பின்வாங்குதல் ஒன்று. Turning aside is different. ஆங்கிலத்திலே ஒரே வார்த்தை தான் போட்டிருக்கிறார்கள். In English there is one word only. தமிழ்ல ரெண்டு. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் கரெக்ட். Tamil translation is right. தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்காதே. Do not go away from God. கர்த்தரை விட்டு விலகி போகாதே. Do not turn aside from God. பின்வாங்கிறது இப்படி. Coming back is like this. விலகி போறது இப்படி. Turning aside is like this. கரெக்ட்டா? Correct. பின்வாங்கிறது ஜகா வாங்குறது. Coming back is getting away. பேதுரு போல எனக்கு ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்றது. Like Peter telling, I don't know the Lord. நீ என்ன சொல்லலன்னு சொல்றது. And he's telling, you did not tell me. அவரை அறியேன் என்று சொல்கிறது. You are telling me that I don't know him. விலகி போறதெல்லாம் அப்படி நைஸா அப்படி போறது. Turning aside means just getting away. கஞ்சாடையாக போறது. This is getting aside. நான் ஏன் இதை விதமாக தெளிவாக சொல்கிறேன் என்றால், why I am explaining you in a clear way. நாம் பின்வாங்க கூடாது. We should not get back. விசுவாசத்திலே பின்வாங்க கூடாது. In our faith we should not get back. எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, How much our loss we எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரி, how much failure we experience, we should not get back. நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே, in your responsibility, உங்கள் ஊழியத்திலே, in your ministry, தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலே, God given responsibility, உங்களை யார் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் நீங்கள் வழி விலகி போக கூடாது. if anybody see, don't see, you should not get aside. அவர் கண்டுக்கல, அதனால இப்படி சைடுவாக்க போயிடலாம் அப்படி. He didn't see me, so do not get aside. சிலரை பார்க்கிறோம், காணிக்கப்பட்ட உடனே வீட்டுக்கு போய் விடுறார்கள். When I see some people put the offering and they go home, வழி விலகி போறவர்கள், and they get aside. சிலர் லேட்டா வருவார்கள். Some people will come late. இப்போ குறைஞ்சு போயிட்டு அதிகம் வரதில்லை அப்படி. Today in these days they are not coming like that. நான் சொல்லிட்டேன், சாப்பாடு மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னேன். I told them you should not come only for the food. ஆகவே லேட்டா கூடுதல் அந்த லாஸ்ட் மினிட்ல வரவங்க குறைஞ்சிட்டாங்க. And so only people, those who come late, it is reduced. அப்படியே வருவாங்க, லேட்டா வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. And if they come late, they will come and eat and they will go. வழி விலகி போகிறது. That is getting aside. வர மாதிரி வரது, போற மாதிரி போறது. They come as if they come and they will go. செய்யற மாதிரி செய்யறது,
ஒண்ணுமே செய்யாம போறது. They will come to as if they are going to do without doing they அப்படியே go. பார்ப்பாரு, பாஸ்டர் கவனிக்கிறாரா தெரியும், சொல்றாரா இல்ல பார்க்கலாம், சொல்லலைன்னா வழி விலகி போயிடுவார். And they will sit and see whether pastor is going to tell or not. If he's not telling, they just turn aside. ஆனா And சிலர் அப்படி go. இல்ல, But some people are not சொன்னதை like that. செய்து முடிக்கிறது வரைக்கும் மனதுல வைத்திருப்பார்கள், And செய்வார்கள். until they say and do, they will keep it in the heart. They will do it. வழி விலகி போக கூடாது, You should not turn away aside. அழகா வாங்க கூடாது. You should not get back. முழு மனதோடு ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவரை ஆராதிக்க With வேண்டும். all your heart, you should serve and worship God. பயப்படக்கூடாது. Do not be afraid. 1ல இருந்து 10 சொல்றேன், 10ல இருந்து 1 சொல்றேன். I'm telling 1 to 10, 10 to 1. நம்பர் 1 பயப்படக்கூடாது, First one, you do not be afraid. பின்வாங்க கூடாது, You should not get back. முழு மனதோடு கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும். You should serve with all your heart. முழு மனதோடு கர்த்தரை சேவிக்க You வேண்டும். should serve the Lord with all your நீங்க எல்லாம் முழு heart. மனதோடு சேவிக்கதான் காலையில வந்திருக்கீங்க. So you have come here because you serve the Lord with all your heart. எவ்வளவு தூரம் காலையில வரணும்னா எவ்வளவு நீங்க ராத்திரி என்னெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் எழும்பி இருப்பீங்க, என்னெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். And I understand what and all you have done to wake up early and come here. ஆனா நீங்க நினைக்கிற நான் என்னுடைய கடமை சீக்கிரம் எல்லாம் செய்ய முடியாது. And you say I cannot do my things early. ஒவ்வொரு நாளும் ஷேவ் பண்ணணும், I need to shave every day. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், I need to pray every day. ஒரு நாள் வேதம் வாசிக்கணும், I need to read the எல்லா Bible every day. சடங்குகளையும் செய்வதற்கு 3 மணி நேரம் வேணும். I need to do all those things. I need 3 hours. சிலருக்கு 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு வந்துருவாங்க. Some people will do it in 10 minutes. உங்களை நீங்களும் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு வந்திருக்கலாம், You may be come in 10 minutes. குயிக்கா வந்திருக்கலாம், You might come very early. சிலர் 1 மணி நேரம் You செலவழித்திருக்கலாம், might spend 1 hour. சிலர் கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்திருக்கலாம். Some people have traveled. இது இருக்க எவ்வளவு சிரமம் என்று எனக்கு தெரியும். I know how much trouble you have இதுல taken. நீங்கள் பின்வாங்குற கூட்டம் அல்ல, You are not going to get back. வழி விலகி போற You கூட்டமும் will அல்ல. not you will not get aside. கர்த்தரை ஆராதிக்கிறதுல உற்சாகம் உள்ளவர்கள். You are excited people to worship ஆகவே நீங்கள் God. பயப்பட வேண்டிய So அவசியம் you இல்லை. do not be afraid. இன்று கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். Today God is going to begin இன்றைக்கே amazing செய்வார். thing in your life. He will நீங்கள் do அதற்கு today. தகுதி உள்ளவர்கள். You are the rightful people. நான் தகுதி உள்ளவர்கள் உங்களுக்கு சொல்றேன். I am telling you are a ஐயா, worthy நான் people. நீங்க நான் தகுதி இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? And if you say I am not the right means, what I ஆண்டவர் will உங்களுக்கு சுகத்தை do? கொடுப்பார். God will give you the உங்கள் healing. வியாதிகள் மாறும். Your sickness will change. நீங்கள் இடத்துல சொல்லுங்க, தகப்பன் தானே சொல்லுங்க. Is your father, tell him. நீங்கள் இடத்துல சொல்லிவிட்டு தைரியமா இருங்க. If you tell him, you be courageous. உங்களால் இயன்றதை செய்யுங்கள். Whatever possible, you do it. அவருக்கு உதவி செய்ய முற்பட வேண்டாம். Don't need to help நீங்க உங்க God. வேலையை ஒழுங்கா செய்தா You போதும். do your work, that is enough. நீங்க ஒழுங்கா சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்தா போதும். You should eat well and take rest. அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியது Don't இல்லை. need to give counsel to அவர் God. அற்புதங்களை செய்வார். He will do miracle in your ஆண்டவர் உங்கள் life. வாழ்க்கையில் அற்புதங்களை God செய்வார். will do miracle in your life. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கிற எதிர் சக்திகள் எல்லாம் இனிமேல் உங்கள் கண்களுக்கு புலப்படாது. Whatever you see, the things enemies come against you will not see again. நான் நிறைய பேர் அப்படி அழிச்சிருக்கிறேன். I have called many people like that. நான் ஒரு நாள் சொன்னேன், I told one, இந்த தெருவில் என்னால வாழ்கிற மக்களை கூட விட அழித்தவள்ள அதிகம். இந்த people தெருவை பொறுத்த அளவில் in this street, according to this street, people those who are living because of me, more people have died because of me. என்னால வாழ்ந்து வளம் பெற்றவர்களை விட அழிந்தவர்கள் அதிகம். In this area, people those who live their life because of me, more people have died because of அது me. சொல்லக்கூடாது, I should not say that அது one. செய்யக்கூடாது. I should not நான் என்ன செய்ய முடியும்? What can I do? ஒரு தனி மனுஷன், A lone person. ஆதரவு இல்லாமல் வேதாகமத்தை கொண்டு வந்திருக்கிறேன். So I have no other depend, and I brought the word of God with me. கண்டுபிடி அடிக்கிறானுங்க. People are beating. நான் அடிக்க ஆரம்பிச்சேன்னா நான் 10 பேர் செத்து போவோம். If I beat 10 people will die. எல்லாம் புல்தடிக்கு பயமா தான் இருப்பான். So everybody is a file one. நான் அப்போ நல்ல வாலிபனாக இருந்தேன். And I was a young person. அந்த காலங்களில் எனக்கு தெரியும் எப்படி அடிக்கணும்னு சொல்லி. During those days I know how to beat. நான் செய்யக்கூடாத வேலை அது. But I should not do that. நான் ஆண்டவரிடத்துல இருந்து சொன்னேன் ஒரு நாள். I told to God one நான் day. பாரு இந்த மாதிரி என்கிட்ட வந்தானா நான் அடிக்க வேண்டியதுல அடிச்சேன்னு செத்து போவான். And I told to God, if this person come to me, if I beat, he will die. நீர் செய்ய வேண்டும் இல்லனா நான் செய்வேன் ஆண்டவரிடத்துல போராடினேன். And I struggled with God, and I told him, if you don't do, I will do. I சும்மா said, மிரட்டிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும்? what will do if simply he நான் கை scared நீட்ட me? மாட்டேன், கை நீட்டல. I will not stretch my hand. I did not stretch my நீங்கள் hand. ஆச்சரியப்படுவீர்கள். You will be amazed. ஒரு ராத்திரியில சாயங்காலத்துல என்ன மிரட்டிட்டு போனான். One evening somebody came and scared me. அவர் military man. He was a military man. இங்க வந்து பைபிளை பத்தி எல்லாம் சொன்னா காலி பண்ணிடுவேன்னு சொன்னான். And he said, if you say the Bible, I will vanish you. நான் ஒரு சின்ன பையன் 19 வயசு. Just I was 19-year-old boy. அவனை பார்த்து கொஞ்சம் பயம். I got afraid of him. சாதாரண ஆளுனா போற சண்டைக்கு போலாம், அவன் போக முடியாது, military ஆளு போலாதவன். If he is a normal person, I can fight him. He is a military man. அடுத்த நாள் காலையில ஒரு செய்தி வந்தது. Next day morning I had a news. இந்த சீலாட் தான ஹோட்டல்
சீலாட் ஹோட்டல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. There was an accident in the Sea Lot Hotel. ஒரு நல்ல மிலிட்டரி மேன் வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டர்ல போனா பால் வண்டிக்காரன் இடிச்சு செத்து போனான் அப்படின்னு. And they say a good military man going in the bike and the milkman and dashed him. எல்லாரும் சொன்னாரு இவங்க நம்ம தெருல உள்ள மிலிட்டரி மேன் செத்து போனான் அப்படின்னு. And everybody said in your street that military man is அது died. யாருன்னு கேட்டேன். And I asked, who is that ஓ one? நம்ம ஆளு. And I understood he's our சாயங்காலம் people. மிரட்டிட்டு போனான். Yesterday he came and scared சொல்ல வேண்டிய me. இடத்துல சொன்னேன். I told where I supposed to நீங்க say. வாயே திறக்கல. Yeah, I did not open my mouth. இப்போ உங்கள்ட்ட சொல்றேன். I tell you. நீங்க தெருவில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மிலிட்டரி மேன் செத்து போனான் அப்படின்னு. And all my street people know there's a military man passed away. என்ன கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, One who listening, my dear children உங்கள் of God. வாழ்க்கையிலும் சகிக்க முடியாத ஒரு நிலைக்கு உங்களை யாராவது கொண்டு வந்தால் இவ்வளவு அழிந்து போவார்கள். Even people, those who come against you in your life, they will be destroyed. நான் இப்படி பிரசங்கிப்பது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. I don't know whether I preach is right or wrong. கஷ்டப்படுகிறவங்க தான் கஷ்டம் தெரியும். When you struggle, then only you will understand. அளவுக்கு மேல நம்ம உபத்திரப்படுத்தினா நம்ம என்ன செய்ய முடியும்? If they trouble me beyond our measure, what we will do? பாஸ்டர் கேட்டா கூப்பிட்டா எது என் வேலை இல்லைன்றாரு. And pastors say you have no other work. சர்ச் கவுன்சில்ல சொன்னா இதெல்லாம் எங்க தொழில் இல்ல, நீ வேலையை பார்த்துக்கன்னு சொல்லுவாரு. If I say the church council, this is not my job, you take care of yourself. குடும்பத்துல பார்த்தா குடும்பத்துல சொல்லுறாரு நீ கோயிலுக்குலாம் போற இல்ல கடவுள்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. And if you say to the family members, you go to the church, go to and say ஒரு to மனிதன் God. ஒரு மனுஷன் என்னதான் செய்ய முடியும்? What a person can do. ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? What a person can do. கர்த்தர் சொல்றார் உனக்கு எதிர்த்து வருகிற மக்களை நீ காணாதிருப்பாய். And the people, those who come against you, you will not see them. ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். People come in one way, they will run away in 7 அவளை ways. தேடியும் காணாதிருப்பாய். You will search them, you will not find them. இந்த பில்டிங் டெடிகேஷனுக்கு என்னுடைய பழைய நண்பர்கள் எல்லாம் தேடி பார்த்தேன். In this for this building dedication, I search all my old friends. இந்த ஆட்கள் எங்கெங்க இருக்கா ஓடி போனாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. And all the people, those who were in this street, all run away. அனைவரும் செத்து போனாங்க. Many people have died. இருக்கிறவனை தேடி பிடிக்கலன்னு சொல்லி அட்ரஸ் தேடி பார்த்தா எங்கேயுமே காணோம். And I thought I will find at least those who are there, they are not there. தேடியும் காணாதிருப்பாய். They said you will search them, you will not find them. கருகலான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I gave you a very very hard message to உங்களுக்கு you. விரோதமாக உருவாக்கப்படும் சகல ஆயுதம் வாய்க்காமல் And போகும். all the weapon formed against you will not prosper. ஆயுதம் வாய்க்காமல் போகும், செய்கிறவனும் அழிந்து போவான். And my weapon will not prosper, the one who do இந்த it will மாதம் not அது also நடக்கும். prosper. அது நடக்கும். In this month it will இந்த happen. மாதம் நடக்கும். In this month it will happen. உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துரு அழிந்து போவான். Your enemies will be passed away. நீங்கள் பயப்படாதிருக்க வேண்டும். You should not be afraid. பயப்படக்கூடாது. You should not be afraid. விசுவாசத்திலே பின்வாங்க கூடாது. You should not get away from the faith. மூணாவது என்ன சொன்னேன்? Thirdly, what I said. எது? முழு இதயத்தோடு ஆண்டவரை சேவிக்கணும். But serve the Lord with all your heart. உங்கள் குடும்பங்களில் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். In your family you should serve God. தேவாலயத்தில் வரும்போது ஆண்டவரை சேவிக்க When வேண்டும். you come to the church you should serve முழு God. மூச்சோடு என்னுடைய வேலை என்று செய்ய வேண்டும். With all your breath you should work as if இது your work. இது என்னுடைய வேலை என்று ஆண்டவரை சேவிக்கிறதை நம்முடைய சொந்தமாக கருதி தேவனுடைய சேவையை நம்முடைய சொந்த வேலையாக செய்ய You வேண்டும். should serve God as your work and with all your heart you serve God. நாலாவது கஞ்சாடையாக போய்விடக்கூடாது. You should not turn aside and go away. ஆலயத்தை பெருக்க வேண்டும். You should broom the church. எல்லாரும் பெருக்குறாங்க பார்க்கிறோம். We watch whether everybody is brooming. யாருமே இல்லைன்னா நைஸா போய்விட கூடாது. If nobody is there you should not go away. இதெல்லாம் நீங்க போறது இல்ல. You are not going here. எல்லாரும் கரெக்ட்டா செய்றீங்க. You do the things rightly. அதனால தான் எனக்கு காலையில வந்திருக்கீங்க. So only we have come in this morning. ஞாயிற்றுக்கிழமை காலையில சொல்ல வேண்டிய சமாச்சாரம் இது. This is the which I supposed to say Sunday morning. இப்ப சொல்லுங்க, நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். I say you don't think me badly. இந்த செய்தி அவளுக்கும் போகும். This message will go to them வழிவிலகி also. போறவர்கள் இருக்கிறார்கள். The people there are people to go. பின் ஜகா வாங்குறவர்கள் இருக்காங்க. And people those who are back off also is there. ஆண்டவரை முழு இதயத்தோடு ஆராதிக்காத, ஆண்டவர் முழு இதயத்தோடு சேவை செய்யாத மக்கள் இருக்கிறார்கள். And there are people those who serve the Lord without any heart. ஆண்டவரை நம்புவார்கள், பயமும் படுவார்கள். And they will fear and they will believe also. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless you. இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். In this month many blessings will come நான் in your உங்களுக்கு life. ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கிறேன். I prayed a lot for you. நேற்று ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணேன். All night I have prayed for you. இனி பகலெல்லாம் வேலை செய்யணும். In this day and I need to work. எங்க எல்லாம் போய் தூங்க போறேன்னு எனக்கு தெரியாது. I don't know where I will go and sleep. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். But the Lord will bless you. மிகுந்த உள்ளத்தின் அன்பினாலே ஜெப சிந்தையோடு இந்த செய்தி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். With much love and much prayer I have given this message to உங்களுக்கு you. நன்மை உண்டாகும். God will do good thing to you. இந்த மாதத்துல நீங்கள் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கைகூடும். In this month whatever you are thinking to do everything தேவனுடைய will come. ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்கிறேன். As a servant of God I tell you. இது குடுகுடுக்கு காரன் சொல்ற மாதிரி சொல்லல. It is not telling like a black magic. வேதத்திலே ஆண்டவர் சொன்னார்.
Whatever the word of God says. தயவுசெய்து எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். Let us all stand இந்த together. கர்த்தருடைய பந்தியை முழு விசுவாசத்தோடு நீங்கள் பங்கு பெற வேண்டும். You should take part in this Lord's table with all your நான் heart. சொல்லப்பட்ட 4 காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். You should keep the fourth thing in your நீங்கள் heart. பயப்பட கூடாது. Do not be afraid. நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் Do not be afraid of anything. எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு விடுங்கள். In everything make known to God and let it go. அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. Nothing will happen apart from இந்த Him. மாதத்திலே உங்களை அவர் நடத்துவார். In this month the Lord will lead you. நீங்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்து பாருங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். And whatever you are not supposed to do, can't do, you do, you will be இவ்வளவு victorious. நாளும் முயற்சி செய்து தோல்வி அடைந்ததை இந்த மாதம் செய்து பாருங்கள். So many days you tried and you failed, but again do it this month. ஒரு பெரிய வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணி இருப்பீர்கள், உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். இந்த மாதம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும் அது. You may be trying for a big job, try it this month, you will get it this month. அது மாதிரி படிப்பில கூட Even in your education. பல நேரங்களில் முயற்சி பண்ண குரூப் அல்லது படிப்பு கிடைக்காம தான் இந்த மாதம் ட்ரை பண்ணது கிடைக்கும். But many times you might try the particular group, did not get, but try this month you will get it. ஒரு கல்லூரியில இடம் தேடி கிடைக்கவில்லைன்னா திருப்பி ட்ரை பண்ண கிடைக்கும். You are trying in a particular college, is not getting, try again, you will get it. இன்றைய காலைவேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை பாதையில கூட நின்று எல்லாவற்றிலும் ஆம் என்றும் ஆமென் என்று சொல்கிறார். In this morning the word of God tell to you, the Lord is standing beside you and telling you in everything is telling yes and amen. உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் வந்தால் If anybody have doubt, நீங்கள் ஒரு ஜெபத்தை பண்ண வேண்டும். you should make a prayer now. ஆண்டவரே பாஸ்டர் சொன்னதை என்னால் நம்ப முடியல, எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டால் உங்களுக்கு ஆண்டவர் கட்டாயம் உதவி செய்வார். And if you say, God, I cannot believe whatever the pastor is telling, God help me, if you say, God will help நான் சில you. நேரங்களில் பெரிய காரியங்களை சாதிப்பதற்காக போவேன். Sometime I go to do big things. ஒரு கலெக்டரை பார்க்க போவேன். I want to go and meet a collector. அல்லது ஒரு மந்திரியை பார்க்க I போவேன். want to meet a minister. எனக்கு மனசுல சந்தேகம் இருக்கும். There will be a doubt in my heart. பியூன் உள்ள விட மாட்டான்னு சொல்லி இதயத்துல தோணும். I will think that peon will not let me inside. ஆண்டவர் சொன்னதை நம்ப முடியாது. If God say I cannot believe, ஆண்டவர் சொன்னார் ஆனா நடைமுறையில் நடக்காது என்று எனக்கு தெரியும். and if God says in practically it will not happen, அப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவேன். and I will pray to God, ஆண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு உண்மை விசுவாசிக்க எனக்கு தைரியம் இல்ல, திறமை இல்ல, எனக்கு விசுவாசத்தை தாரும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் and பண்ணுவேன். I will say to God in this matter, God, I cannot believe in you, please help me to believe in you. அதே மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. You should pray similarly. ஆண்டவரை நம்ப முடியாவிட்டால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், அப்பா நம்ப முடியலப்பா. And if you can't believe and you say to God, God, I cannot believe, please help me. ஆண்டவரை விசுவாசிக்க முடியாவிட்டால் ஆண்டவரே அப்பா உம்மை விசுவாசிக்க என்னால முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுமப்பா. And if you cannot believe, you say to Father, Father, please help me, I cannot believe. அவர் நம்முடைய அப்பா, Is our Father. அவர் நம்முடைய தகப்பன். Is our Father. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். Again I want to tell you, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை பிதாவானவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். the same authority God has given to Jesus has given to us. மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து ஒரு படி மேலே போய்விட்டார். Again I want to tell you, Jesus went one step ahead. அவர் செய்த காரியங்களோட மேலான காரியங்களை செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டார். And he said he will do more than what he has done. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா, எல்லாத்தையும் செய்யுங்கப்பான்னு And சொன்னார். he said nothing is impossible by you, you do everything, he அந்த said. தகுதி வாய்ந்த மக்களாக நீங்கள், You are the people received such an authority. நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறேன். As a servant of God I tell you, நீங்கள் பாவிகளும் பரதேசிகளும் அல்ல. you are not a sinner and an alien person. நீங்கள் பிச்சை எடுக்கிறவர்கள் அல்ல. You are not a beggar. நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். You are a person who receives the இதற்கு மேலே right. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் தேவர்கள், நீங்கள் தேவர்கள், And Bible- சின்ன சின்ன இயேசு கிறிஸ்துக்கள் நீங்கள். And Bible says more than that, you are a God and you are little Jesus Christ in you. நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா Those who சொல்லுங்க. believe, lift up your hand and say hallelujah. நம்புவேன் என் இயேசு, நம்புவேன் என் இயேசு. ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான்
எனக்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து பாடுங்களா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நேசபிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Gracious Father, we thank you. ஒரு ஆழமான சத்தியத்தை இன்றைக்கு சாதாரணமாக நாங்கள் சொல்லி முடித்து விட்டோம். We spoke the deep truth in a very ordinary way. இன்று கண்ட எகிப்தியனை காண மாட்டோம். You will not see the Egyptians again. எங்களுக்கு எதிர்த்து நிற்கிற சக்திகள் எல்லாம் அழிந்தே போகும். And the things standing against us, it will be destroyed completely. அளவுக்கு மேல எங்களை உபத்திரவப்படுத்துற மக்கள் அழிந்தே போவார்கள். People, those who torture beyond a measure, will be destroyed. அதிகமாக டார்மென்ட் பண்ணுகிறவர்கள், நெருக்குகிற மக்கள் இனி காணாதிருப்பீர்கள். People, those who torment us, they will not see again. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். God, you are a God, one who gives us victory. நாங்கள் இனிமேல் பயப்பட மாட்டோம். We will not be afraid. கரங்களை உயர்த்தி பயப்பட மாட்டோம்னு சொல்லுங்க. We lift up our hands and say, I will not be afraid. நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு We சொல்லுங்க. will not get back. கர்த்தரை முழு இதயத்தோடும் ஆராதிப்போம், சேவிப்போம்னு சொல்லுங்க. We serve the Lord with all our heart. வழி விலகி போக மாட்டோம். We will not get aside. உறுதியாய் நிற்போம். We will stand firm. ஆண்டவர், இந்த வார்த்தைகள் அந்த மக்களை நான் We ஆசீர்வதிக்கிறேன். bless this word, O அந்த God. மக்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் You சந்தியும். provide all their needs. கால்ல புண்ணா இருக்கிற மக்களுக்கு புண்ணு ஆறட்டும். Let their wounds be healed in their legs. பல்வலியினால கஷ்டப்படுற மக்களுக்கு பல்வலி மாறட்டும். Let the toothache be healed, நெஞ்சு O வலிகள் Father. மாறுவதாக. All their chest pain be healed, O இடுப்பு Father. வலிகள் மாறுவதாக. All their back pain be healed, O இந்த God. காலையில இடுப்பு வலியினாலே யார் யார் கஷ்டப்படுகிறோ அத்தனை பேருக்கு கர்த்தர் இப்பொழுதே சுகம் கொடுக்கிறார். Those who are in his back pain, God heal them right now. ஆண்டவர் இடத்துல சொன்னார், God told me, இடுப்பு வலியினாலே சிலர் கஷ்டப்படுகிறார்கள், people are struggling with the back pain. சிலர் இங்கே வருவார்கள், People will come here அவளுக்கு நான் சுகத்தை கொடுக்கிறேன். and I will give them healing. இந்த ஆராதனையிலேயே அந்த இடுப்பு வலி மாறி In போகும். this worship itself, they will be இடுப்பு healed. வலியாக வந்தவருடைய யோசனை நீங்கள் சோதித்து பாருங்கள். And those who come with the back pain, you check and இடுப்பு வலி see. மாறுகிறது. Right now, the back pain is இயேசு கிறிஸ்துவின் healing. நாமத்திலே In Jesus' name, இடுப்பு வலி மாறுகிறது. all the back pain is இயேசு changing. கிறிஸ்துவின் In நாமத்திலே Jesus' name, குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் மாறுகின்றன. all the family situation are இயேசு changing. கிறிஸ்துவின் நாமத்திலே In Jesus' name, விடுதலை இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்கள். you are struggling without deliverance. இன்றைக்கு விடுதலை கிடைக்கிறது. Oh, today is the day of deliverance. நீங்கள் கவலைப்படக்கூடாது. Do not be worried. நீங்கள் பயப்படக்கூடாது. Do not be afraid. நீங்கள் பின்வாங்க கூடாது. Do not get back. உறுதியாய் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். Stand firm and serve the Lord. வழி விலகாதீர்கள். Do not get back. வழி விலகாதீர்கள். Do not get back. வேறு விசுவாசத்தை பின்பற்றாதீர்கள். Do not believe other faith. சாத்தான் என்று சொல்லுவான், வழி விலகு என்று சொல்லுவான். Satan will come and tell you, get away. பிசாசே என்று சொல்லுங்க. Chase the அப்பாலே போ Satan. சாத்தானே என்று Get சொல்லுங்க. away, Satan, you நீங்கள் சொல்லி say. பாருங்கள், சாத்தான் ஓடி போவான். Say the Satan will get away. இன்னொரு ரகசியத்தை கூட உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். Again, I tell you the நான் secret. சொன்ன காரியங்களை நீங்கள் நம்ப முடியாவிட்டால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னால நம்ப முடியலப்பா, எனக்கு நம்பிக்கை தாரும் என்று கேட்டு பாருங்கள். ஆண்டவர் நம்பிக்கை If you கொடுப்பார். cannot believe, say to God, God, I cannot believe this thing. God will definitely strengthen இந்த you. நல்ல நேரத்திற்கு அவங்க ஸ்தோத்திரம் In ஆண்டவரே. this good time, we thank you, இந்த கர்த்தர் God. பந்தி ஆசீர்வதித்தாரும். Bless this Lord's இந்த table. மக்கள் நல்ல பிள்ளைகள் ஆண்டவரே. These are a good people of இவர்கள் God. நல்லவர்கள் ஆண்டவரே. These are a good people of உம்மை உறுதியாய் God. பின்பற்றுகிறோம் They ஆண்டவரே. are strongly following you. அறியாமல் வந்தவள் அல்ல, They just not come தெரியாமல் here. வந்தவள் அல்ல, They are not come உம்மை புரிந்து unknowingly. கொண்டு They வந்திருக்கிறார்கள். understand you and come நான் இந்த here. மக்களுக்காக நான் உன்னிடத்தில் பரிந்து பேசுகிறேன். We are interceding for these இந்த மக்கள் எல்லாரும் people. ஜெயம் பெறட்டும். All these people see victory. கஷ்டங்கள் எல்லாம் மாறுவதாக. All the difficulties இன்று will முதல் ஒரு change. பெரிய அற்புதம் நடக்கப்படும். From today on, the miracles will happen in their இந்த life. அப்பத்தை உம்முடைய சரீரமாகவும் Let this bread become your body. உம்முடைய இந்த ரசம் வந்து உம்முடைய ரத்தமாகவும் மாற்றப்படுவதாக. Let this cup be turned into your blood, O Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray, Father. Amen. Amen. தயவுசெய்து 2 வருஷமாக சீக்கிரம் வாருங்கள், நான் சீக்கிரம் முடித்து அனுப்புறேன். Praise God. இயேசுவே உந்தன் மாசில்லாரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே கோர பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் என
காகவோ இயேசுவே உந்தன் மாசில்லாரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே கோர பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவோ மாப்பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா மாப்பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் என்மேல் பாராட்டின உமதன்பு கீடா என்ன நான் செய்திடுவேன் நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன் என்மேல் பாராட்டின உமதன்பு கீடா என்ன நான் செய்திடுவேன் நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன் மாப்பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா மாப்பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் யெகோவா என்னும் நாமமுள்ளோரே உமது சமூகம் இன்பமே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாகவே மாற்றினீரே யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே உமது சமூகம் இன்பமே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாகவே மாற்றினீரே மாப்பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா மாப்பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் இது ஒரு புனிதமான நேரம். It is a precious time. உங்களில் யாராகிலும் ஏதாவது பாவத்திலே வாழ்ந்து
இந்த கர்த்தருடைய பந்தியை நீங்கள் இப்பொழுது வாங்கி இருந்தால் நீங்கள் இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். If somebody is living in a sin and you have received this communion, right now you should confess your sin and forsake that one. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று ஒன்று உங்களிலே இருக்கும் என்று நீங்கள் உணர்ந்தால் அதை இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிடுங்கள். If you feel there is something which not pleasing to God, you should right now confess to God and you should leave that one. போதை பொருளுக்கு அடிமையாக ரகசியமான விதத்திலே பழக்கத்தில் அல்ல வழக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து இனி வேண்டாம் என்று ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆவியானவருடைய உள்ளத்திலே சொல்லுகிறார். If you are addicted to some kind of drugs, right now you should confess to God and you should leave that one. கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட உறவுகளில் இருக்கிறவர்கள் இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். If you are right now you have any bad habits, if not any wrong relation, right now you should confess to God and you should leave that one. உங்கள் கைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரத்துக்கு ஈடான அப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is in your hand there is a bread which is equivalent to the body of Jesus உங்கள் Christ. கைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு ஈடான ரசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In your hand there is a new covenant blood of Lord Jesus Christ. இதை இந்த நிகழ்ச்சியை உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து. This program is started by Lord Jesus இதை Christ. நடத்தும்படி கட்டளையிட்டவரும் அவர்தான். He only commanded to do this one. பரிசுத்தவான்கள் கூடி வரும்போது இப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். When the holy people come together, they have to do like this. நீங்கள் பரிசுத்தவான்கள், You are holy people. நீங்கள் நீதிமான்கள், You are righteous people. தேவனுடைய பிள்ளைகள், You are the children of God. நீங்கள் எல்லாரும் தேவர்கள், You are gods. நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். You are the authenticated by God, servant of God. இதற்கு மேல உங்களை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. There is nothing to say apart from this. சாத்தான உடலில் வந்து இல்லை என்று சொல்லுவான். Satan will come and tell you, no, you are not. அவனை கடிந்து அப்புறப்படுத்துங்கள். You should rebuke and chase him. நல்ல மனிதர்களாக வாழுங்கள். You should be a good people. நல்ல மனிதர்களாக வாழுங்கள். You should be a good இந்த people. மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். In this entire month, God will do miracles in your இன்றைக்கு ஒரு life. காரியம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த காரியம் அப்படியே ஆகும். If you are thinking today something to happen, that will happen right now. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அந்த காரியம் அப்படியே ஆகும். இன்றைக்கு அற்புதத்தை ஆண்டவர் ஆரம்பிப்பார். If you think today you want to see the miracle, today God will do the miracle in your life. நேற்றைக்கு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னார். Yesterday God said, prepare today, tomorrow will God do amazing in your life. இன்றைக்கு ரெண்டு இடங்களிலே சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு அற்புதம் நடக்கும் என்று. So in two places God has promised God will do miracle to you. ஆமென். ஆண்டவரே, நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். God, by your given authority we have told and we are doing this thing. இந்த வார்த்தைகளை அங்கீகரித்து You receive this இந்த word. மக்களை அபரிவிதமாக இன்று முதல் ஆசீர்வதிக்க வேண்டும். From today onwards you bless these people abundantly, Father. நாங்கள் யாத்ராமத்தில் படிக்கும்போது When we read in the book of Exodus, அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, the last verse it says, ஆண்டவர் அற்புதங்களை செய்தபடினால அவர்கள் மோசேயின் மேல் அதிக நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லி. because God done so much miracle, they believed in Moses. மோசேயின் மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்தபடினால ஜனங்கள் மோசேயின் மேல் அதிக நம்பிக்கை வைத்தார்கள். Because through Moses God has done many miracles, people believed in Moses. இவர்களும் இந்த மக்களும் தங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்கிற காரணத்தினாலே எங்கள் மேல் நம்பிக்கை பெருக கிருபை தாரும். Because they see many miracles in their life, help them to believe in us, O Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus name we pray, ஆமென். Father. இப்பொழுது உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரு சரீரத்துக்கு ஈடான இந்த அப்பத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு ஈடான இந்த ரசத்தையும் நீங்கள் இப்பொழுது உட்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேசபிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Gracious Father, we thank you. இந்த நல்ல ஒரு ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். Thank you for this beautiful time of worship, O ஆண்டவரே, Father. ஆண்டவருக்கு சேவை செய்யும்படி எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். Thank you. You given this opportunity to serve you, God. உமக்காக நேரங்காலம் பாராதபடி உழைக்கிற
இந்த தேவ மக்களை நீர் ஆசீர்வதிங்க. God, people, those who are not seeing night and day, those who work for you, bless these people of God. ஆண்டவரே, இரவு பகல் என்று பாராதபடி இந்த ஆராதனைகளில் வந்து கலந்து கொண்டு ஆராதிக்கிற இந்த மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். God, we pray people, those who are not seeing night and day, they come and worship you, bless these இந்த people of God. ஆராதனையில் யாராவது ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் வந்திருந்தால் கர்த்தர் அவரோடு பேசி ஞானஸ்நானம் எடுக்க கிருபை தாரும். God, if people, those who are not taken baptism, those who come here, speak to them, they will take baptism. இவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவித்து அடுத்த மாதத்திலிருந்து இன்னும் அநேகர் இந்த 1ஆம் தேதி ஆராதனைக்கு வரும்படி உதவி செய்கிறார்கள். God, pray that many people have not come, speak to them, and they also come from next month onwards so far. குழந்தை இல்லாத குடும்பங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. God, people, those who don't have children, you give them a children of God. ஆண்டவரே, கவலையோடு இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Let the worried families be blessed of அது God. நீர்தான் செய்ய வேண்டும். You only can do அது God. நீர்தான் செய்ய வேண்டும். You have to do God. அது நீர்தான் செய்ய You வேண்டும். have to do God. எங்களுக்கு தேவை ஆண்டவரே. We are in a need of God. ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. God, do a miracle அது of இந்த மாதத்திலே Father. செய்வீராக. You do it this month itself, ஆண்டவரே, Father. கர்ப்பஸ்திரீகளை ஆசீர்வதிப்பீராக. Oh God, bless all the pregnant women of Father. சுக விடுதலையை கொடுப்பீராக. God, you give them a safe delivery of Father. திருமணமான பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற கஷ்டங்கள் மாறுவதாக. All the married people's difficulties will change, oh Father. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆவதாக. Let the unmarried people will get married, oh God. எந்தெந்த தேவைகள் எந்த மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. Whatever their needs are there, you meet all their needs, oh Father. இந்த செய்தியை உலகத்தின் பல தேசங்களிலிருந்து ஜனங்கள் பார்க்கிறார்கள். God, people are listening this message from different part of the world, oh எல்லாருக்கும் இந்த God. ஆசீர்வாதம் கடந்து செல்வதாக. Let all these blessings go to them as well, oh இயேசு Father. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray, Father. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மன்னித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்து விட்டேன். அடுத்த வாரத்தில் எடுக்க மாட்டேன். அப்படி His call ministries 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepauk, Chennai 600005. Chennai 600005, India. Phone 9144-2852-8282. Mobile phone and WhatsApp 91-98412-71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.